அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வாரந்தோறும் நடைபெறும் நபில்தரும் நூல் நயத்தின் இன்றைய 89வது நிகழ்விற்கு இணைய கூட்டத்தில் இணைந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள். திருக்குறள் பற்றிய என்ன பகிர்வுகளை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் பகிரக்கூடிய ஒரு நிகழ்வாக 3 அமைப்புகள், வள்ளுவ குரல் குடும்பம், வலைதமிழ்.com மற்றும் கற்க கசடர அறக்கட்டளை தற்போது கற்க அறக்கட்டளை என பெயர் மாற்றம் அடைந்துள்ளது. இதை 2-3 மாதங்களுக்கு முன்னதாக இணைந்திருந்தாலும் தற்போது அதை அறிவிக்க விரும்புகிறேன். இந்த 3 அமைப்புகளும் இணைந்து இந்த நிகழ்வினை தொடர்ந்து நடத்தி வருகின்றன. அதிலும் முக்கியமாக கடந்த சில வாரங்களாக நமது குன்றக்குடி அடிகளார், தமிழ் சைவ மெய்யியலாளர், தமிழறிஞர், சமூக பணியாளர் என பல்வேறு நிலைகளில் வாழ்ந்தவர். அவரின் 100ஆண்டு விழாவை ஒட்டி அவரின் கட்டுரைகளை 16 தொகுதிகளாக வெளியிட்டுள்ளது. அதில் சில கட்டுரைகளை எடுத்து கல்லூரி மாணவர்களுக்காகவே இந்த நிகழ்வை நடத்த விரும்பியது இந்த 3 அமைப்புகளும். அதிலும் முக்கியமாக வள்ளுவ குரல் குடும்பத்தைச் சேர்ந்த சீராயா அவர்கள் இவ்வாறு நடத்தலாம் என முடிவு செய்தார். அதன்படி கடந்த 4-5 வாரங்களாக திருச்சி ஜமால் முகமது கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் தங்களது பொழிவுகளை அல்லது கட்டுரையின் பதிவுகளை இங்கே பகிர்கிறார்கள். அந்த வகையிலே இன்றும் 2 மாணவிகள், செல்வி மா தாரிணி மற்றும் ஆசியா பானு ஆகிய 2 மாணவிகள், இருவரும் தமிழியல் பயிலும் இளங்கலையில் 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவிகள், திருக்குறள் அரசியல் முதல் தொகுதியில் உள்ள சில கட்டுரை பக்கங்களை எடுத்து இன்று நம்மோடு பகிர வந்துள்ளனர். அவர்கள் இருவரையும் 3 அமைப்புகளின் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த 2 மாணவிகளுமே பேச்சு மற்றும் கட்டுரை போட்டிகள் என்றாலே முதலில் நிற்பார்கள் என்று சொல்லிக் கொள்வதில் இந்த கல்லூரி நிர்வாகமும் சரி அல்லது தமிழ் துறையைச் சேர்ந்த முனைவர் ஜமால் முகமது ஐயா அவர்களும் சரி பெருமை கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் கவிதை வரைவதிலும் பெருமிக்கவர்களாகும். இவர்கள் கல்லூரியின் பெருமைகளாக திகழ்கிறார்கள் என்று சொல்வதில் அவர்களும் பெருமை கொள்கிறார்கள். அதில் சந்தேகமே இல்லை. கடந்த சில வாரங்களாகவே ஜமால் கல்லூரியின் மாணவர்கள் எவ்வாறு பரிமளிக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்தோம். இன்னும் சில வாரங்களும் அறியப் போகிறோம். எதிர்காலத்தில் தமிழ் மேடையை அலங்கரிக்கப் போகும் பெரும்பாலானோர் ஜமால் முகமது கல்லூரி மாணவர்களாக இருப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. தொடர்ந்து இந்த நிகழ்வில் இணைந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களையும் வருக வருக என வரவேற்று மாணவிகள் தங்கள் கருத்துக்களை இங்கே பகிர அழைக்கிறோம். முதலாவதாக செல்வி தாரிணி அவர்கள் தனது திருக்குறள் பகிர்வை பகிர அழைக்கிறோம், அன்புடன் அழைக்கிறோம். தரணி போற்றும் மூத்த மொழியாம், முச்சங்கம் வைத்து சான்றோர் வளர்த்த மொழியாம், பாரதி கண்ட புதுமை மொழியாம், இளங்கோ சிலம்பு வடித்த இன்ப மொழியாம், தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி நாம் இனிக்கும் நற்றமிழால் அவையில் இணைந்திருக்கும் அனைவரையும் வணங்கி எனது உரையை தொடங்குகின்றேன். திருவள்ளுவர் திருக்குறள் என்னும் மறையை உலகிற்கு கொடுத்திருந்தாலும் திருக்குறளானது இனம், மொழி, சமயம் ஆகிய கருத்துக்களை அகற்றி மனித குலத்தின் மேம்பாட்டையே மையக்கருத்தாக கொண்டு எழுதியுள்ளது. இத்திருக்குறளானது மனித வாழ்வின் அனைத்து துறைகளை பற்றியும் எடுத்து கூறுகின்ற காரணத்தால் இதை புதுமறை என்று கூறினாலும் அது மிகையன்று. இத்திருக்குறளானது அக்கால தேவையை கருதி எழுதப்பட்டிருந்தாலும் எக்காலத்திற்கும் இந்நாட்டு மக்களுக்கும் அரசியலுக்கும் ஏற்றவாறு அமைந்திருக்கிறது என்னும் சிறப்பை கூறலாம். படை, குடி, கூழ், அமைச்சு ஆகிய உட்கருத்துக்களை உள்ளடக்கிய இத்திருக்குறளானது அரசியலை விளக்குகின்றது என்று குன்றக்குடி அடிகளார் கூறுகின்றார். ஒரு அரசின் கீழ் இயங்கும் நாடானது
பசி, பிணி, பகை ஆகியவற்றை இல்லாமல் இருப்பதே சிறந்த நாடாக இருக்க முடியும் என்பதை வள்ளுவர் உருப்பசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேராதியல்வது நாடு என்னும் திருக்குறளின் மூலம் விளக்குகிறார். அரசனின் கீழ் இயங்கும் நாடானது நாட்டில் விளங்கும் பொருள்களால் பாரபட்சமின்றி அனைவருக்கும் பகிர்ந்து அரசின் திட்டங்களால் நோய் இல்லாமல் சுகாதார வாழ்வையும் காத்து பகைவர் இல்லாத நாடாக விளங்குவதை சிறந்த நாடாக வள்ளுவர் கூறுகிறார். அதனைத் தொடர்ந்து சிறந்த நாட்டை ஆளும் அரசனின் இயல்பையும் விளக்குகிறார். சிறந்த நாட்டை ஆளும் அரசனானவன் பொதுமைத்தன்மையுடன் விளங்குதல் வேண்டும். இதைதான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான என்னும் குறளின் மூலம் விளக்குகிறார். இக்குறளானது பிறப்பால் எல்லா மக்களும் சமமே, ஆனால் அவர்கள் செய்யும் தொழிலாளர்களே அவர்கள் வேற்றுமைப்படுத்தி காணப்படுகின்றார்கள். பிறப்பால் ஜாதிகள் இல்லை, மதம் இல்லை, ஏழை பணக்காரன் என்ற ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. ஆதலால் ஒரு அரசனானவன் தனது நாட்டில் இருக்கும் மக்களை எந்த பாரபட்சமும் இன்றி சமய உரிமையின் கீழ் ஆட்சி செய்தல் வேண்டும் என்பதை வள்ளுவர் கூறுகிறார். அரசின் பயனானது அரசனுக்கே இன்றி மக்களுக்கும் உரியதாய் விளங்க வேண்டும். ஆனால் இன்றைய அரசானது வையகத்தில் பெறும் பயனை விட துன்பமே அதிகமாக உள்ளது. இதைதான் நாட்டு மாந்தர் எல்லாம் தம்போல் நரர்கள் என்று கருதார் ஆட்டு மந்தையாம் என்று உலகை அரசர் எண்ணிவிட்டார் என்று பாரதியார் தன் கருத்தை பகிர்ந்து கூறுகிறார். அதாவது ஆட்சி புரிவோர்கள் எல்லாம் தரன் புரண்டு அதிகாரத்தில் பற்றுடையவர்களாகி விளங்குகிறார்கள். இவ்வாறு விளங்கினால் மக்களுக்கு அதை துன்பத்தையே தரும் என்று வள்ளுவரும் கூறுகிறார். திருக்குறள் அரசனை ஏற்றுக்கொண்ட விதத்திற்கும் மற்ற நாடுகள் அரசனை ஏற்றுக்கொண்ட விதத்திற்கும் சில வேறுபாடுகள் உண்டு. உலக நாடுகளில் சில நாடுகள் அரசனை இறைவனின் பிரதிநிதியாக கருதுகின்றனர். ஆனால் திருக்குறள் அரசனை இறைவனின் பிரதிநிதியாக கருதுவதில் ஒப்புக்கொள்ளவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. இதைதான் முறை செய்து காப்பாற்றும் மன்னன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் என்ற திருக்குறளின் மூலம் விளக்குகிறார். நீதி நெறிகளில் இருந்து தவறாத முறையாக மக்களை காத்தானால் அவன் இறைவனுக்கு ஒப்பாக வைக்கப்படுவான் என்பதை திருவள்ளுவரின் கருத்து. இத்திருக்குறளை உற்று நோக்கினால் திருவள்ளுவருக்கு அரசனை இறைவனாக ஒப்பாக வைத்து கூறுவதில் உடன்பாடில்லை. இறையென்று வைக்கப்படும் என்பது வெறும் உபசார வழக்கே ஆகும் என்பதை அறிந்து கொள்ள இயலும். அவ்வாறு அரசின் நடைமுறையை பற்றியும் தவறுகளையும் எடுத்து கூறுவதற்கு உரிமை உண்டு என்றும் திருவள்ளுவர் கூறுகிறார். இதனைதான் இடிப்பாறை இல்லாத ஏமராம் மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும் என்ற குறளின் மூலம் விளக்குகிறார். ஒரு நாட்டையாலும் அரசனானவன் தவறுகள் புரியும் போது அதனை சுட்டி காட்டவோ இடித்து கூறவோ அவ்விடத்தில் அமைச்சரோ பெரியவர்களோ இருத்தல் வேண்டும். அவ்வாறு அவர்கள் இல்லாத இடத்தில் அந்நாடு பகை மன்னர்கள் இல்லாவிட்டாலும் அழிந்துவிடும் என்பதையே கூறுகின்றனர். எடுத்துக்காட்டிற்கு சங்க காலத்தில் இருந்த ஐம்பெருங்குழு எண்பேராயம் போன்ற அமைப்பு முறைகளை எடுத்துக்கொள்ளலாம். தற்போது விளங்குகின்ற பாராளுமன்றத்துக்கு நிகரான அமைப்புகள் சங்க காலத்தில் ஐம்பெருங்குழு எண்பேராயம் இந்த அமைப்பானது செய்து வந்தது. இது அரசனுக்கு கூறிய அறிவுரைகளை இன்றும் எடுத்து பார்த்தால் அது இன்றைய அரசியலுக்கும் ஏற்றவாறு அமைந்திருக்கும். இதனைத் தொடர்ந்து ஒரு நாட்டின் இயல்பையும் ஒரு நாட்டு மன்னனின் இயல்பையும் கூறிய திருக்குறள் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தையும் விளக்கியுள்ளது. இதைதான் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்ற குறளின் மூலம் வள்ளுவர் விளக்குகிறார். பொருள் வரும் வழிகளை மேலும் உருவாக்கி அவற்றை ஒருங்கே தொகுத்தவற்றை காத்தவற்றை அறம், பொருள், இன்பம் ஆகியவற்றின் பகிர்ந்து அவற்றை பகிர்ந்ததன் மூலம் பிரித்து கொடுப்பதே முறையான அரசாகவும் சிறந்த அரசாங்கம் விளங்க முடியும் என்று வள்ளுவர் கூறுகிறார். இதனை தாண்டி அரசின் பொருளாதாரத்தை கூறிய வள்ளுவர் வரியின் அளவு பற்றி அச்சுரித்து கூறாவிட்டாலும் வரி வசூலிக்கும் முறையை பற்றி எடுத்து கூறியுள்ளார். ஒரு நாட்டு மக்களானவர்கள் அவரவர் பொருளாதார தேவைக்கேற்ப அவர்களின் தகுதிக்கேற்றவாறு தானே வந்து முன்னே வரியை செலுத்த வேண்டும். அவ்வாறு இல்லாமல் அரசன் சென்று பொருளை வாங்கினால் அது மக்களுக்கு துன்பத்தையே தரும். இதைதான் வேலோடு நின்றான் இடி என்றது போலும் கோளோடு நின்றான் இரவு இக்குறள் விளக்குகிறது. இக்குறளானது
ஆட்சி அதிகாரத்தை கையில் கொண்டுள்ள அரசன் தன் அதிகாரத்தை கொண்டு வரி வசூலித்தான் என்றால் அது மக்களிடம் ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்வதற்கு சமம். அது மக்களை துன்பத்தில் தான் ஆகும். தற்போது இந்தியாவின் பொருளாதாரமும் இந்த வகையில் தான் சீர்குலைத்து இருக்கிறது என்று கூறலாம். மக்கள் விலையேற்றத்தால் மக்கள் பெரிதும் துன்பத்தில் ஆகின்றனர் என்றதையும் இவ்வழி கூறலாம். அதனைத் தொடர்ந்து ஒரு நாட்டில் முறையில்லாத அரசானது வரி வசூலிக்கும் போது அந்நாடு மிக துன்பத்தில் தான் ஆடும். இதைதான் வள்ளுவர் இன்மையின் இன்னாத உடைமை முறை செய்யா மன்னவன் போல் கீழ்ப்படி என்ற குறளின் மூலம் விளக்குகிறார். வரி வசூலிப்பது அரசுக்கு முறையான ஒன்றாக இருந்தாலும் அவ்வரியை முறையாக வசூலிப்பதே மன்னனின் கடமையாகும். வறுமையின்றி வாழும் வாழ்வானாலும் அது முறையில்லா அரசனின் கீழ் வாழும் வாழ்வாக இருந்தால் அவ்வாழ்வு வறுமையில் வாழும் வாழ்வை விட மிக துன்பமான வாழ்வையை குறிக்கும். இவ்வாறு பொருளை மக்களிடம் தானே சென்று பெறுவதை வள்ளுவர் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றார். இதைதான் யானை புக்க புலம் போல தானும் உண்ணான் உலகம் கெடுமே என்னும் புறநானூறு பாடலும் விளக்குகின்றது. இவ்வாறு அரசியல் பொருளாதாரத்தையும் அரசியலின் வரி வசூலிப்பு தன்மையும் கூறிய வள்ளுவர் ஒரு நாட்டின் குடிமக்களின் பண்புகளை விளக்குகிறார். குடிமக்களின் பண்பானது ஒரு நாட்டின் ஒழுக்கத்திற்கே உரிய இலக்கணமாகும். அந்நாட்டு அரசானது நல்ல ஒழுக்கங்களில் இசைந்தவாறு இருத்தல் வேண்டும். இதைதான் நகை, ஈகை, இன்சொல், இகழாமை நான்கும் வகையென்ப வாய்மை குடிக்கு என்னும் குறளின் மூலம் வள்ளுவர் விளக்குகிறார். முகமலர்ச்சி, ஈகை குணம், இனிய செயல், மற்றாரை இகழாதல் ஆகிய 4 சிறப்பு குணங்களுடைய மக்களை வாய்மையின் கீழ் வாழும் சிறந்த குடிமக்களாக விளங்குவர். அந்நாட்டை ஆட்சி செய்யும் அரசனும் சிறந்த அரசனாக விளங்குவான் என்பதே இதனின் பொருள். இதைதான் புறநானூற்று பாடலான நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே என்னும் பாடலும் விளக்குகிறது. இப்பாடலானது நல் ஒழுக்கங்களை கற்பிப்பது நாடாளும் அரசனின் கடமையாகும் என்னும் கருத்தை முன்வைக்கின்றது. இவ்வாறு பண்புகளை கூறிய திருவள்ளுவர் அரசியலில் சமாதானத்தையும் கூறுகிறார். சமாதானம் என்பது ஒரு நாட்டிற்கே உரிய முக்கிய பண்பாகும். அதாவது ஒரு அரசன் போர் வரும்போது அதை தடுத்து அவ்வாறு போர் வந்தாலும் அதனிலிருந்து விலகி இருப்பதே சமாதானத்தின் அறிகுறியாகும். இதனை இகழ் என்ற அதிகாரத்தின் மூலம் திருவள்ளுவர் சிறப்பாக கூறியுள்ளார். பகைமை உணர்வை இல்லாது நாட்டில் பகைமை வந்தாலும் அகத்தை தவிர்த்து வாழ வேண்டும் என்பதை வள்ளுவர் அதிகாரத்தின் மூலம் முன்வைக்கின்றார். இதனைத் தொடர்ந்து கல்வி என்னும் அதிகாரத்தின் மூலம் கற்க என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் கூறியுள்ளார். கல்வியின் முக்கியத்துவத்தை அறிந்த வள்ளுவர் கல்வியானது ஜாதி, மதம், இனம் ஆகிய வேறுபாடுகளின்றி பொதுமையாக அனைவருக்கும் முற்றதாக இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இவ்வாறு கற்பித்தலும் கற்பிப்பதும் எல்லா மக்களுக்கும் சென்று சேர்வது அரசனின் கையிலேயே உள்ளது என்றும் கூறுகிறார். அதுவே அரசனின் தலையாய கடுமையாகும் என்றும் வள்ளுவர் உரைத்துள்ளார். ஒரு நாட்டின் இயல்பு, அரசனின் இயல்பு, அவ்வரசன் எவ்வாறு வரி வசூலித்து பொருளாதார தேவைக்கேற்ற அரசாள வேண்டும் என்பதை கூறிய வள்ளுவர் நாட்டு மக்களின் குணங்களையும் அவற்றின் கல்வியின் இன்றியமையாமையும் பகைமை தன்மையும் விளக்கி கூறியுள்ளார். வள்ளுவத்தின் வழியில் அறநெறியில் நல்லாட்சி கண்டு உலகில் புதியதோர் சமுதாயம் நாம் வாழ தலைப்பட வேண்டும் என்பதனை உரைத்து எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் நன்றி கூறி என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம். மிக அருமையான உரையாக இருந்தது. ஒரு ஆழமான கட்டுரை அது. அவருடைய சொற்பொழிவு கட்டுரையாக பதிவிடப்பட்டிருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் மிக தெளிவாக எடுத்து சொன்னீர்கள். மிகவும் நன்றி. இது குறித்த கருத்துக்களை நாம் இருவரும் பேசி முடித்த பிறகு பேசலாம். தற்பொழுது ஆசியாபான் அவர்களை அடுத்த கட்டத்துக்கு பேசுவதற்காக அழைக்கிறேன். ஆசியாபான் அவர்களே வருக. என்றும் உள தென்தமிழ் என்று கம்பன் உன்னை கூறிவிட்டான். என்றும் உள்ள தென்தமிழ் என்று கம்பன் உன்னை கூறிவிட்டான். யாமறிந்த மொழிகளிலே சிறந்த மொழி தமிழ் மொழி என்று பாரதி உன்னை கூறிவிட்டான். தமிழுக்கு அமுதென்று பெயர், இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாரதிதாசனும் கூறிவிட்டார். உன்னை எப்படி அழைப்பேனோ, என்னவென்று அழைப்பேனோ, உண்மையை சொல்லட்டுமா, உள்ளதை சொல்லட்டுமா, என் நாவல் கலந்தவளே,
உனது புகழ் சொல்ல புறப்படுத்தேன், சொல்லில் விளையாட சொல்ல முடியவில்லையே. என் உள்ள தமிழே, என் உயிரின் மேலான அன்னை தமிழே, அன்னை தமிழே என்று போற்றி பாடி என்னுடைய தமிழுக்கு முதல் வணக்கம். இங்கு கூடியிருக்கக்கூடிய தமிழர்களுக்கு அடுத்த வணக்கம். என்னுடைய உரையை கேட்பதற்கு வருகை புரிந்துள்ள பெரியோர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கங்கள். குன்றக்குடி அடிகளார் பிறந்த நாள் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு தொடர் சொற்பொழிவில் நான் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த என்னுடைய பேராசிரியர் பெருமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும். உலகில் இன்று இல்லையெனும் உலகெங்கும் வாழும் தமிழர்களின் நெஞ்சங்களிலும் என்றென்றும் புகழுருவாய் நுழைத்திருப்பவர் தவ திரு குன்றக்குடி அடிகளார். பூ என்றால் தாமரை என்றார் போல், ஊர் என்றால் உறையூர் என்றார் போல், அடிகளார் என்று சொன்னால் சென்ற 100ஆண்டின் இடைப்பகுதி தொடங்கி குன்றக்குடி அடிகளார் அவர்களையே குறிப்பதாகியுள்ளது. மடங்களின் தனை வன்சீரடி மண்மகள் அறிந்திலார் என்று கண்ணகியை இளங்கோவடிகள் குறிப்பது போல மடங்களின் தளத்தை விடுத்து மண்ணில் கால் வைத்தறியா ஆதின தலைவர்கள் பலரும் உள்ள இக்காலத்தில் மக்களோடு மக்களாய் ஒன்றி கல்லிலும் மேட்டிலும் களங்களிலும் குளிரிலும் மக்களோடு மக்களாய் ஒன்றி மக்கள் நல பணிகளாற்றிய ஆதின தலைவர்களுள் ஒருவர் குன்றக்குடி அடிகளார் என்றால் மிகையன்று. அடிகளார் திருக்குறளை அறநூலாக நீதி நூலாக மட்டும் காண்பதோடு நின்றுவிடக் கூடாது, அதனை வாழ்க்கை நூலாக கொண்டு வள்ளுவர் வழியில் நடைமுறை பற்றினால்தான் அந்த உலகம் வலியுறுத்தி வையகம் தலை தொங்கும் என்று வலியுறுத்தி வந்தவர். திருவள்ளுவர் வழியில் இந்த வையகம் நடைபோடுமானால் இன்று இந்த உலகத்தை வருத்தும் துன்பங்கள் அனைத்தும் அகலும், அறம் வளரும், அன்பு வளரும், பண்பாடு வளரும், உலகம் இடையிடைந்து இயங்கும் என்று சொன்னவர். வள்ளுவர் வழியில் உலகம் நடையிடுவதுதான் உலக உய்ய வழி என உறுதிபட கூறுகிறார். உலகிலேயே முதலில் தோன்றிய சமய சார்பற்ற உலகந்தாழிய பொது நூல் திருக்குறளையாம். அதனால்தான் இது உலக பொதுமறையாக இருக்கிறது. மனித வாழ்வின் அனைத்து துறைகளையும் வளப்படுத்த தோன்றிய புதுமறை பொதுமறை. இன்றைய ஆய்வுக்குரிய பேச்சு திருவள்ளுவர் காட்டும் அரசியல். ஆம், திருவள்ளுவர் காட்டும் அரசியல் என்ற தலைப்பில் தான் உங்களிடம் உரையாட வந்துள்ளேன். அரசியல் என்பது மனித வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாத ஒரு தத்துவம், கொள்கை. அரசியல் என்பது வாழ்க்கை முறை அல்லது வாழ்க்கை முறை என சொல்லலாம். திருவள்ளுவர் கடவுளை ஏற்றுக்கொண்டார். திருவள்ளுவர் கடவுள் நம்பிக்கை உண்டு, ஆனால் அவர் கடவுளையே எல்லாமாக நினைத்து நூல் செய்ய கிடையாது. திருவள்ளுவர் அரசனை ஏற்றுக்கொண்டார், ஆனால் எல்லா உரிமைகளும் அதிகாரங்களும் அரசுக்கு என்ற கொள்கையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது திருவள்ளுவருக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு, அவர் கடவுள் எல்லாமாக நினைத்து நூல் செய்ய கிடையாது. அரசனையும் ஏற்றுக்கொண்டார், ஆனால் எல்லா உரிமைகளும் அதிகாரங்களும் அரசுக்கு என்ற கொள்கை அவர் ஏற்றுக்கொள்ள கிடையாது. தமிழகத்தை பொறுத்தவரையில் திருவள்ளுவருக்கு முன்பு சீரான அரசியல் கோட்பாடுகளை நெறிப்படுத்தி விளங்கும் நூல் எதுவும் இருந்ததாக தெரியவில்லை. ஆயினும் மிகச்சிறந்த அரசியல் நெறிமுறைகள் தமிழகத்தில் விளங்கின. தமிழக அரசுகள் மிக சிறந்த பேரரசுகளாக விளங்கின என்பதை வரலாறு மூலம் உயிர்த்துணரமடைகிறது. முறையான அரசியல் நூல் தோன்றாவிடிலும் சங்ககாலத்தில் விளங்கிய தமிழ் அறிஞர்களின் அறிவுரைகளையும் வழி வழியாக வந்த சிறப்புடைய மரபுகள் வழியும் நல்லாட்சி செய்தனர் என்று தெரிகிறது. அதனாலே திருக்குறள் விரிவான அரசியல் கோட்பாடு நடைமுறை விதிகளை எடுத்து கூறாமல் பொது நெறிகளை மட்டும் விளக்குவதாக தோன்றியது போலும் அரசனை போன்றவர்கள் மன்னன் அதிகாரத்திற்கு அரண் செய்யும் வகையிலே நெறி வகுத்தனர். அர்த்த சாத்திரமும் அந்நெறியே. இவை மட்டுமல்ல, மக்கள் உரிமைகளை கூட இவர்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை. இனப்பிரிவுகளை படித்து அவ்வழிகளே வேறுபாடுகளை வழங்கினர். ஏன் மக்களுக்கு அடிமை வாழ்க்கையை கூட வழங்கினர். மக்கள் திருவள்ளுவர் அடிமை வாழ்க்கை என்பதே ஒப்புக்கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கடிதொச்சி மெல்ல எரிக குறளின் இந்த வயிறு வரிகள் குறுக தறிந்த இந்த குறளையும் குறளை படைத்தோனையும் எண்ணி என்னை வியக்க வைக்கிறது. திணையளவு போதா சிறு புண்ணீர் படையளவு காட்டும் படித்தாய் என்பது சான்றோர் வாக்கு. உலகின் எப்பொருளும் தன்பால்
கொண்ட முப்பால் படைத்த வள்ளுவன் அவன் படைப்பிலே தொடாத துறை கிடையாது. அவன் ஊழையும் பேசுவான், யாழையும் பேசுவான், சிறுகையலாகிய பூளையும் பேசுவான். எதையும் அவன் விட்டு வைப்பதில்லை. அறத்தை இரண்டாக பிரிப்பான், இல்லறம் என்பான், துறவரம் என்பான், முத்தாய்ப்பாக என்ன கூறுவான். அறம் எனப்படுவது யாதென கேட்டால் அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னார் சொல் என்னும் இழுக்க இயன்றது என்பான். இப்படி தனது துறையை எல்லா துறைகளிலும் விரித்த வள்ளுவன் அரசியல் பற்றி பேசும்போது சொன்ன வரிகள் தான் கடிதொச்சி மெல்ல எரிக. மீண்டும் அவன் அரசியலுக்குள் நிலைகிற அந்த இடத்தை நான் பார்க்கிறேன். அரசியல் பற்றி சொல்ல வந்தவன் முதலில் ஆட்சியாளனுக்கான இலக்கணம் வகுக்கிறான். படை, குடி, கூழ், நட்பு, அமைச்சு, அரண், இந்த 6 உடையவனை ஏற்றம் பெற்ற அரசன் என்கிறான். இயற்றலும், ஈட்டலும், காத்தலும், காத்த வகுத்தலும் ஒரு அரசின் கடமை என சொல்கிறான். ஒரு ஆட்சியாளனுக்கு எப்படிப்பட்ட இடிப்பாறை இருக்க வேண்டும் என்றும் சொல்கிறான். எதிர் விமர்சனங்களும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான். சுருங்க சொன்னால் தகப்பன்களாகவும் தாயுமானவர்களாகவும் இருக்க வேண்டும். இதனைத்தான் வள்ளுவர் கடிதொச்சி மெல்ல எரிக நெடிலாக்கம் நீங்காமை வேண்டுபவர் என்று சொல்கிறார். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும், இது திருவள்ளுவர் காலத்தில் உயரிய கோட்பாடு. இக்கோட்பாடு இடம்பெற்றால்தான் வெள்ளையர், கருப்பர், தீண்டத்தக்காதவர் என்று மனித குலத்தினை ஆட்டி படைக்கும் தீமையும் மாயும். கடவுள் அர்ச்சனைகளால், ஆராதனைகளால், படையல்களால் மட்டும் திருப்தி செய்ய கொள்ளத்தக்காதவர் என்ற வள்ளுவத்தின் கொள்கை இடம்பெற்றால்தான் வாழ்க்கையொடிந்த அறிவியல் சமயம் உலகின் வளரும். வாழ்வாங்க வாழ்ந்தலே சிறந்த வழிபாடு என்ற வள்ளுவத்தின் சமய நெறி வெற்றி பெற்றால்தான் சமுதாயத்தில் புரோகிதர்கள் உழவ மாட்டார்கள், சமய நிறுவனங்கள் தோன்றா, அவைகளுக்குள் ஆதிக்க போட்டிகளும் ஈரா. வள்ளுவத்தின் சமயம் வெற்றி பெறுமானால் தொண்டு நிறுவனங்கள் எங்கும் தோன்றும், தொண்டர் குலம் தழைக்கும், மனித குலமும் தலைக்கும். எனவே வள்ளுவத்தின் சமயம் உலக பொது சமயமாக மலரும் நன்னாளே மனித குலத்தின் பொற்கால படைக்கும் நன்னாளாகும். அடிகளார் கூறியுள்ள இந்நன்னாள் மலர அவர் கூறியுள்ள கருத்துகள் நூல் முழுவதும் விரைவி கிடக்கின்றன. இந்த உலகத்திற்கு தேவையான அனைத்து நீதிகளையும் பொதுவாக விளங்கியதால் தான் இன்று வரை உலக பொதுமறையாக இருக்கிறது திருக்குறள். இவரின் 133 அதிகாரத்தில் கொடுங்கோன்மை என்னும் அதிகாரத்தில் அரசியல்வாதிகளையும் ஆட்சியாளரையும் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு அதிகாரம் கொண்ட அதிகாரம். ஒரு அரசன், ஒரு அரசு, ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்க வேண்டும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சென்றுவிட்டு சென்ற தீர்க்கதரிசி திருவள்ளுவர் 56ஆம் அதிகாரத்தில் கொடுங்கோன்மை அதிகாரத்தில் ஒரு அரசன் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறார். உதாரணத்துக்கு ஒரு 3 குறள்களை சொல்கிறேன். நாடோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாடோறும் நாடு கெடும். நாட்டில் நாள்தோறும் நடைபெறும் நன்மை தீமைகளை ஆராயாமல், அதாவது முக்கியமாக தனது அரசால் விளையும் நன்மை தீமைகளை ஆராயாமல் ஆட்சி செய்யும் அரசு விரைவில் கவிழ்ந்து போகும் அல்லது சீர்குலைந்து போகும் என்றார். அதாவது ஆட்சியில் மக்களுக்கு விளையும் நன்மை தீமையை ஆராயாமல், அதுவும் தனது ஆட்சியால் மக்களுக்கு விளையும் நன்மை தீமையை ஆராயாமல் ஆட்சி செய்யும் அரசு விரைவில் கவிழ்ந்து போகும் அல்லது சீர்குலைந்து போகும் என்றார். அல்லார் பச்சார் அழுத கண்ணீரன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. அதாவது ஒரு அரசனின் தவறான ஆட்சியை கண்டு, மக்கள் சிந்தும் கண்ணீர், அவருடைய துன்பத்தை கண்டு மக்கள் சிந்தும் கண்ணீர் அந்த ஆட்சியை அளிக்கும் படை கருவின்னு சொல்றாரு. அதாவது ஒரு அரசனுடைய ஆட்சியை கண்டு அதனால துன்பப்பட்டு பொறுக்க முடியாமல் மக்கள் சிந்தும் ஒவ்வொரு கண்ணீரும் அந்த ஆட்சியை அளிக்கும் படை கருவின்னு சொல்றாரு. மன்னருக்கு மன்னுதல் செங்கோன்மை அக்திஞ்சால் மன்னவா மன்னர் கொளி. ஒரு அரசனுடைய புகழ் நிலை பெற்று நிற்க வேண்டும் என்றால், வரலாற்றில் இடம்பெறும் வேண்டும் என்றால் அவர் நீதி நெறி தவறாமல் நேர்மையாக இருக்க வேண்டும்.
இல்லை என்றால் அவருடைய புகழும் அரசும் இருந்ததற்கே அடையாளம் தெரியாமல் அழிந்து போகும், புகழ் பெறாமல் வரலாற்றில் இடம் பெறாமல் அழிந்து போகும் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். தன் குற்றம் நீங்கி பிறர் குற்றம் காண்கற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு என்பது குறள். குடிமக்களிடத்தில் அழுக்காறு, அவா, வெகுளி, பகை, வெக்குதல் போன்ற ஒழுக்கக்கேடுகள் தோன்றுவதற்குரிய களம் இது. ஒரு நாட்டில் வாழும் மக்களிடையில் அருவருக்கத்தக்கவாறு வரும் என்ற வேறுபாடுகள் நிலவுதல் தானே. பாவேந்தன் பாரதிதாசன் பொருளாளி திருடர்களை விளைவிக்கின்றான், பொதுவுடையோன் திருட்டை களைவிக்கின்றான் என்று கூறியதை நினைவில் கொள்க. ஒழுக்கக்கேடுகள் திடீரென்று தோன்றாது. மனிதர்கள் நல்லவர்களாகவே பிறக்கிறார்கள். சமுதாய அமைப்பு அவர்களை கெட்டவர்களாக்குகிறது. சமுதாய அமைப்பு அவர்களை கெட்டவாக்குகிறது. நிலத்தியல்பால் நீர் தருந்தற்றாகும் மாந்தார்க்கு இனத்தியல்பத்தாகும் அறிவு என்ற குறள் எண்ணத்தக்கது. கல்லுண்டல் கூடாது, கல்லுண்டல் என்பது ஒழுக்கக்கேடு. திருக்குறள் கல்லுண்டாமை என்ற ஒரு அதிகாரமே பெற்றுள்ளது. உடல் உழைப்பாளிகள் தமது உழைப்பில் செலவாகும் சக்தியை மீண்டும் பெறத்தக்காத நிலையில் அவர்களுக்கு சரியான உணவு ஊட்டச்சத்து கிடைப்பதில்லை. வருமான குறைவு, குடும்பமோ பெரிது. அவர்கள் செலவான சக்தியை மீண்டும் பெறத்தக்காத நிலையில் அவர்கள் அதை மறக்கலாமா, தூங்கலாமா, கல்லுண்டலாமா என்ற ஒரு எண்ணம் வருகிறது. அவர்கள் பிற்கால நலன்களை யோசிப்பது கிடையாது. அவர்களுக்கு தற்காலிக நலன்களே முக்கியமாக இருக்கிறது. அதனால் அது அவர்கள் குறையாகாது, இந்த சமுதாயத்தினுடைய குறையாது. சமுதாய அமைப்பு அவர்களுக்கு தீனி போடுகிறது. நவல்தோறும் நூல்நயம் கோஆர்டினேட்டர் கதிரவன் ஐயா கூட நேற்று தினமணி நாளிதழ்ல தேவை அரசுக்கு மனமாற்றம் அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க. அதுல ஐயா குறிப்பிட்டிருந்தாங்க, குடிப்பவர்களின் 45% பேர் தங்களுடைய கவலைகள் மறக்கவும், அதாவது 45% பேர் கவலைகளை மறக்கவும், 25% பேர் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாகவும் இருக்கவும் குடிக்கின்றனர் என்று ஐயா குறிப்பிட்டு இருந்தாங்க. அப்ப 70% பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறதும் கவலையை மறந்து மகிழ்ச்சியாக இருக்கவும் தான் குடிக்கிறாங்க. மதுவை வருமான ஆதாரமாக மட்டும் கவனிக்காமல் பொருளாதாரத்துக்கும் தனி மனிதனுக்கும் கேடு தரும் கருவியாக பார்க்கும் போதுதான் அதை ஒழிப்பதற்கு அரசு முன்வரும். முதலில் அரசுக்கான மனமாற்றம், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு ஐயா எழுதியிருந்தாங்க. இது முற்றிலும் உண்மை. அவர்கள் உழைப்பில் செலவாகும் சக்தியை மீண்டும் பெறத்தக்காத நிலையில் அவர்களுக்கு சரியான உணவு கிடைப்பதில்லை. வருமானம் குறைவா இருக்கு, குடும்பமும் பெரிதாக இருக்கிறது. அப்போது அவர்களுக்கு மனசோர்வும் களைப்பும் ஏற்படுகிறது. இதனை ஈடுதக்காத நிலையில் அவர்கள் கல்லுண்டலாமா என்ற ஒரு எண்ணம் வருகிறது. கவலையை மறக்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அவர்களுக்கு ஒரு எண்ணம் வருகிறது. இது அவர்கள் குறையாகாது, சமுதாயத்தினுடைய குறை. சமுதாய அமைப்பு அவர்களின் உணர்ச்சிக்கு தீர்வு போடுகிறது. இந்த ஒழுக்கக்கேடு முற்றிலுமாக மாறப்பட வேண்டும் என்றால் திறமைக்கேற்ற உழைப்பு வேண்டும், திறமைக்கேற்ற உழைப்பு வேண்டும், உழைப்புக்கேற்ற ஊதியம் வேண்டும், நல்ல வண்ணம் உண்டு வாழ எளிதில் நுகர்வு பொருள் நியாய விலையில் கிடைக்க வேண்டும். மனித வாழ்க்கை சோற்றினால் மட்டும் ஆனதல்ல, உள்ளத்திற்கு களிப்பும் மகிழ்ச்சியும் தேவை. எல்லாவற்றிற்கும் மேலாக இவர்களை மகிழ்விக்க நல்ல குடும்பமும் நல்ல சமுதாயமும் நல்ல நட்பும் அரசும் தேவை. ஒழுக்கத்தின் ஊச்சிகளமாக அமைத்து ஒழுக்கத்தை உறுதிப்படுத்தி வளர்க்கும் பொறுப்பு சமுதாயத்தினுடையதும் அரசினுடையதும் ஆகும். அடுத்ததாக அன்ன சத்திரம் 1000 வைத்தாள் ஆன 80,000 நாட்டல் பின்னருள் தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல். அன்னையாவிலும் புண்ணியங்கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற பாடலின் ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று பாடுவது இக்கருத்தை வலியுறுத்துகிறது. நாடு விடுதலை பெற்ற பிறகும் சுதந்திர குடியரசு ஆரம்ப கல்வியை இலவசமாக்கியது, கட்டாயமாக்கியது.
படிப்படியாக உயர்நிலை கல்வி, கல்லூரி கல்வி, புதுமுக கல்வி என்று அனைத்தையும் இலவசமாக்கியது. கல்வி திட்டங்கள் இவ்வளவு சீர்மையாக இருந்தும் நடைமுறையில் குறைகள் இல்லாமல் இல்லை. எல்லா சிற்றறிவுகளிலும் உள்ள பள்ளிகளிலும் தலைமை ஆசிரியர்களிடம் பள்ளிக்கு வயது வந்த பள்ளிக்கு வர வேண்டிய குழந்தைகள் வந்து விட்டார்களா என்று அரசு ஒவ்வொரு ஆண்டுதோறும் கேட்கிறது. ஆனால் இவர்கள் முறையான கணக்கெடுப்பின்றி ஆம் என்ற ஒரு தவறான பதிலை தருகிறார்கள். இதனால் சிற்றூர்களிலும் கிராமங்களிலும் பள்ளிக்கு வர வேண்டிய குழந்தைகள் 10 விழுக்காட்டினர் பள்ளிக்கு வராமல் வீட்டிலேயே இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் கற்க என்றார். கற்க என்றால் எந்தவித சமாதானமும் இல்லாமல் கற்க என்பதே கருத்து. கற்பதற்குரிய வசதிகளை அமைத்து வழங்க வேண்டிய பொறுப்பு அரசனையோடதும் சமுதாயத்தினோடதும் ஆகும் என்று வள்ளுவம் கூறுகிறது. கற்க வேண்டிய பொறுப்பை அமைத்து தருவது ஒரு அரசனுடைய பொறுப்பு என்று வள்ளுவம் கூறுகிறது. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய மூதறிஞர், அறநெறியாளர், அரசியல் சிந்தனையாளர். அவர் கண்டு காட்டியுள்ள அரசு ஒட்பமும் திட்பமுடைய அரசு. அவரது அரசியல் சிந்தனைகள் இன்றைக்கும் எதிர்வரும் காலத்திற்கும் கூட நன்மை தருவன. திருவள்ளுவர் வழியில் இந்த நாட்டை அமைத்து வழிநடந்த முயன்றிருந்தால் பிரெஞ்சு புரட்சிக்கும் சோவியத் புரட்சிக்கும் முன்னடியாக தமிழகத்தில் சமுதாய புரட்சி தோன்றியிருக்க முடியும். ஆனால் இந்த நன்னூல் இந்த நாட்டுக்கு கிடைக்கவில்லை. தமிழிடம் தன் தனித்தன்மையை பாதுகாத்துக் கொள்ளுதல் உலகத்தின் பொதுமைகளுக்கு இடையூறன்று. தனித்தன்மை எதனோடு இசைந்து வாழும் கலப்பு தீமையை தரும். ஆதலால் வள்ளுவத்தின் வழியில் அறநெறியில் நல்லாட்சி கண்டு உலகிற்கோர் புதிய சமுதாயத்தை நாம் வாழ தலைப்பட வேண்டும். இதுவே வள்ளுவத்தை போற்றும் முறை என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, மிகச் சிறப்பு, மிக அருமையான உரையாக அமைந்திருந்தது. ஆசியா பானு ஒரு அருவி போல பேசினார் என்று சொல்ல வேண்டும். இந்த கட்டுரை ஒரு சொற்பொழிவு, நான் முன்னர் குறிப்பிட்டது போல இது ஒரு சொற்பொழிவு, அடிகளார் ஆற்றிய ஒரு சொற்பொழிவு. அந்த நூலிலே சுமார் 68 பக்கங்கள் இருக்கின்றது. இந்த 68 பக்கங்களையும் இருவரும் ஆளுக்கு 34 பக்கங்கள் என்று பிரித்துக் கொள்வார்கள் என்றுதான் நான் ஆரம்பத்திலே நினைத்தேன். அப்படி இல்லை, விரவி இருவருமே மொத்த நூலை அந்த கட்டுரையிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பெரும்பாலான கருத்துக்களை உள்வாங்கி நம்மிடத்திலே எடுத்து சொன்னார்கள். ஆசியா பானு அவர்கள் அடிகளாரை பற்றி சொல்ல துவங்கும் போது இளங்கோடிகளை நினைவு கூர்ந்து மண்மகள் அறிந்தினால் என்று சொல்லி அவர் எப்படி பல்லக்கிலே இருந்து இறங்கி வந்தார் என்பதையெல்லாம் சொல்லி மிக சிறப்பாக எடுத்து கூறினார். அது மட்டுமல்லாது பாரதிதாசன், பாரதியார் ஆகியோருடைய வரிகளை எல்லாம் கூட எடுத்து சொன்னார். 2 பேருடைய கருத்துக்களும் இந்த கட்டுரையிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அநேகமாக எல்லா கருத்துக்களையும், பெருவாரியான கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள் என்று கூற வேண்டும். தியரி ஆஃப் டிவினிட்டி என்று சொல்வார்களே, அதுபோல இறை ஆட்சிய அரசன் என்பவன் இறைவனின் அவதாரம் என்று கருதப்பட்ட ஒரு காலம் இருக்கிறது. காலத்திலிருந்து இறை என்று என்ற சொல்லாடல்களுக்கு இடையே இருக்கக்கூடிய நுணுக்கமான வேறுபாட்டினை அடிகளார் அவர்கள் கூறினார். அதை தாரணி அவர்கள் எடுத்து கூறினார்கள். அதே போல அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் என்று சொல்வார்கள், தடைகள், அவர்கள் இருக்கக்கூடிய தடுப்புகள் அல்லது அவர்களுக்கான வழிகாட்டுதல், எண்பெயராயம், ஐம்பெருங்குழு ஆகியவற்றை பற்றியெல்லாம் எடுத்து சொன்னார்கள். அறிஞர்கள் எப்படி அவர்களுக்கு அரசனை அறம் சார்ந்த ஆட்சி நடத்துவதற்கு அவர்கள் உதவினார்கள் என்பதையெல்லாம் சொன்னார்கள். அதே போல செவிகை பொறுப்ப என்ற குரலை சொல்லி விமர்சனத்தை பொறுத்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அடிகளார் எப்படி வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் என்பதை அடிகளார் விளக்கி இருக்கிறார் என்பதை எல்லாம் சொன்னார். அதே போல வரி வசூல் செய்வது மட்டுமின்றி செல்வம் எப்படி பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் தாரணி அவர்கள் எடுத்து சொன்னார்கள். அதற்கு பின்னர் வந்த ஆசியா பானு அவர்கள் மிகவும் அந்த கட்டுரையிலே அந்த உரையிலே இருக்கக்கூடிய மிக நுணுக்கமான பகுதிகளான கொடுங்கோன்மையை பற்றியும் அரசு நல்லாட்சி செய்ய வேண்டியதை பற்றியும் சொன்னார்கள், எடுத்து சொன்னார்கள். ஒழுக்கத்தை இந்த கட்டுரையின் நிறைவு பகுதியிலே அவர்கள் ஒழுக்கத்தை வலியுறுத்தி கூறுகிறார். அதிலேயும் குறிப்பாக கல்லுண்ணாமையை பற்றி சொல்லுகிறார். அதனை ஆசியா பானு அவர்கள் எடுத்து சொன்னார்கள். கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றியெல்லாம் சொன்னார்கள்.
இப்படி ஒரு அருமையான உரையை இந்த இருவரும் ஆற்றியிருக்கிறார்கள். இவர்கள் இருவருக்கும் எங்களது சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம், பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய கணிப்பில் ஒரு சில கருத்துக்கள், அடிகளார் சொன்ன ஒரு சில கருத்துக்களை இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்டலாம் என்று நினைக்கிறேன். அடிகளார் சொன்ன ஒரு கருத்து என்னை மெய்சில் இருக்க வைத்தது அல்லது வியப்படைய செய்தது. அறிவியல், பொருளியல், அரசியல் முறையாக தெரிந்த மனிதர்களே சமயத்துறையில் சிறந்து விளங்க முடியும் என்று அடிகளார் சொல்லுகிறார். ஆச்சரியமான ஒன்று. மறந்தார் சிற்சிலை என்பார் மனோன்மணியத்திலே. ஆனால் இங்கே அறிவியல், பொருளியல், அரசியல் ஆகியவற்றை முறையாக தெரிந்த மனிதர்களே சமயத்துறையில் சிறந்து விளங்க முடியும் என்று அடிகளார் சொல்லுகிறார். அரசியல் அறிவின் அவசியம் குறித்து அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். அது ஒன்று. அடுத்ததாக இன்னும் ஒரு கருத்து, ஒரு அருமையான பொருளை எடுத்து சொல்லுவார். சரிவர ஆட்சி நடத்தாத ஒரு மன்னன் அந்த பதவியை இழப்பான். அதை கூட சுட்டிக்காட்டினார், தாரணி அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். கூழும் குடியும் ஒருங்கிழைப்பர், கோல் கூடி சூழாது செய்யும் அரசு என்று. கூழும் குடியும் ஒருங்கிழைப்பர் என்ற அந்த ஒரு வரியை மட்டுமே, அந்த 3 சொற்களை வைத்துக் கொண்டே அடிகளார் மிகச் சிறப்பாக எடுத்து கூறியிருப்பார். வறுமையை விட செல்வம் துன்பம் தருமா என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார். ஆம், தரும். இன்மையின் இன்னாது வறுமை என்று, உடைமை இன்மையின் இன்னாது உடைமை என்று அந்த குறளை எல்லாம் சொல்லி அடிகளார் அவர்கள் மிகச் சிறப்பாக சொல்லியிருக்கிறார். முத்தாய்ப்பாக அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் என்று நினைக்கப்படும் என்ற ஒரு குறளையும் எடுத்து காட்டி, இப்படியெல்லாம் வள்ளுவர் காட்டிய நெறியிலே நடந்தால் நாடு சிறப்புறும், அப்படி இல்லை என்றால் அதற்கான காரணத்தை நாம் அறிய வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார். மிக அருமையாக இருந்தது. இந்த உரையினை தொடர்ந்து நண்பர்கள் தங்களது கருத்துக்களை கூறுவதற்கு அழைக்கிறேன். ஐயா இனியன் கோவிந்தராஜா, ஐயா பேராசிரியர், கல்லூரியின் பேராசிரியர் இஸ்மாயில், முகமது இஸ்மாயில் அவர்கள் தங்கள் கருத்துக்களை கூறுமாறு அழைக்கிறேன். மணிக்கும் கோவிந்தராஜன் ஐயா கூப்பிட பின்னாடி. அனைவருக்கும் வணக்கம். அறிவு வயமாக்க நினைத்த வள்ளுவர் பெருந்தகை, சமய பொறை வயமாக்க பாடுபட்ட அடிகளார் இருவரின் கருத்துக்களையும் ஒரு சேர மக்கள் சமூகத்திற்கு புலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய பொழிவில மிகச்சிறந்த உரைகளை எங்கள் கல்லூரி மாணவிகள் இளங்கலை பயிர்கின்ற காலத்திலே சிறப்பாக தங்கள் உரைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். தாரணி மந்திரகுமாரி, ஆசியா பானு ஆகியவர்கள் மிகச் சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் தங்களுடைய ஆற்றலை. மிகவும் இந்த இலக்கியங்களை இன்றைக்கு பொருத்தி பார்த்து அதைத்தான் நான் இந்த குழந்தைகளுடைய உரையிலே நான் கவனப்படுத்த விரும்புகிறேன். இன்றைக்கும் அவர்கள் வாசிப்பு பழைய இலக்கியம் சோறு ஓடுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஒரு கவிஞரிடத்துல கேட்கப்பட்டது. இலக்கியம் சோறு போட வைக்கும் என்று அந்த கவிஞர் பதில் சொல்கிறார். அதே போல இந்த இலக்கியம் இன்றைக்கு பொருந்தி வருமா அப்படிங்கிற வகையில இன்றைக்கும் பொருந்தி வரும் என்ற நிலையில இருவரும் அதை பொருத்தி காட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக தாரணி பேசுகிற பொழுது அந்த வரி வசூலித்தல் என்பதை ரொம்ப அழகாக சொன்னார். இன்றைக்கு இந்தியாவோடு அவர் பொருத்தி காட்டினார். அவருடைய அது சரியோ தவறோ, ஆனால் அவருடைய அந்த சமயோஜித புத்தி அது மிகவும் பாராட்டத்தக்க ஒன்றாக நான் நினைக்கிறேன். அதே போல அவருடைய பேச்சிலே புறநானூறு போன்ற அந்த பாடல்கள்லாம் நம் நினைவிற்கு கொண்டு வரப்பட்டன. மிகவும் வாழ்த்துகள், மகிழ்ச்சி. அதே போல ஆசியா பானு பாரதிதாசன் கண்ட ஒரு புதுமை பெண்ணாக இந்திய பாரதியையும் பாரதிதாசனையும் சொல்வார்கள். இந்திய தமிழன், தமிழ் இந்தியன் என்று சொல்வார்கள். அதே போல பாரதியாரையும் பாரதிதாசனையும் ஒன்றாக புலப்படுத்தக்கூடிய அவர்கள் கண்ட ஒரு புதுமை பெண்ணாக ஆசியா பானு தன்னுடைய சொற்பொழிவிட இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறார். அடிகளார் என்றாலே குன்றக்கூடிய அடிகளார் என்ற சொற்கள் எல்லாம் நினைத்து இன்புறத்தக்கது. அதே போல அந்த முறையான மிக அழகாக அந்த குரல்கள் உள்ள அந்த சொற்களில் எல்லாம் தனக்கு வியப்பு ஏற்பட்டது என்று சொல்கிறார். ஒரு சிறு பெண் இவ்வளவு தூரம் அந்த சொல்லில் இருக்கக்கூடிய அந்த மகிமைகளை அவர் உணர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் அவருடைய அந்த புலப்பாடு ஒரு வெளிப்படுகிறது. அதிலெல்லாம் கடிது ஓச்சி மெல்ல எறிக அந்த குரலுக்கு அவர் சொன்னதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது, அருமையாக இருந்தது.
புரோகிதத்தனத்தை கண்டித்துள்ளமையை வெளிப்படுத்தியிருக்கிறார். எனக்கே அது தெரியவில்லை. ரொம்ப அழகாக சொன்னார். ஆராயாத அரசு கவிழும், கண்ணீர் அரசை கவிழ்க்கும், கல்லுண்ணல் ஒழுக்க கேடு, மதுவில் ஊட்டமில்லை ஊக்கமில்லை, அரசு கல்வியை எப்படி மேம்படுத்த வேண்டும் என்ற கருத்துக்களை எல்லாம் வள்ளுவர் வழியில் இருந்து அற்புதமாக உரையாற்றி இருக்கிறார். எங்களுடைய மாணவிகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். மென்மேலும் சிறக்க வாழ்த்துக்கள். வாய்ப்பளித்த இந்த 3 குழுக்களுக்கும் வாய்ப்புகளை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, மிக்க நன்றி. மிகவும் சிறப்பாக இருந்தது உங்களது வாழ்த்துரை. அடுத்ததாக உங்கள் கல்லூரியை சேர்ந்த ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் விஜயலட்சுமி அம்மா அவர்களை அழைக்கிறேன். சான்றோர் பெருமக்களுக்கு பணிவான வணக்கம். இது முதற்கண் நான் நன்றி சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். இதனுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களுக்கும், அதே மாதிரி இஸ்மாயில் ஐயா, ஜமால் முகமது கல்லூரியில இஸ்மாயில் ஐயா, இவங்க 2 பேருக்குமே நன்றி சொல்லணும். ஏன்னா மாணவிகள் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா தொலைக்காட்சிகள்ல தேவையில்லாத நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்து மனம் சீரழியக்கூடிய இந்த நேரத்துல திருக்குறளை குன்றக்குடி அடிகளார் அவர்களுடைய பார்வையில அவங்கள வாசிக்க வைத்து, அது தொடர்பாக சிந்திக்க வைத்து, குறிப்பாக தேர்வு நேரத்துல, தேர்வுக்கே மாணவிகள் சில நேரங்கள்ல படிக்க மாட்டாங்க. இங்க தேர்வையும் சிறப்பாக எழுதி, தேர்வை தாண்டியும் அவங்கள சமுதாய நோக்குல சிந்திக்க வைத்தால் அடுத்த தலைமுறை ஒரு மிகச்சிறந்த வெளிச்சத்தை நோக்கி போகும் அப்படின்றதுக்கு ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்ல ஜமால் முகமது கல்லூரியின் சார்பாக பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. அதே மாதிரி இஸ்மாயில் சார் ஒவ்வொரு முறையும் மாணவிகளை சிறப்பா பேச வைக்கணும் அப்படின்னு ஒருங்கிணைப்பாளர்னு ஐயா என்ன சொன்னாலும் கூட இதற்கான முதல் காரணம் இஸ்மாயில் ஐயா தான். ஒவ்வொரு முறையும் மாணவிகள் சிறப்பா பேசணும், இதனுடைய ஒருங்கிணைப்பாளர் இந்த மாதிரியான பொறுப்புகளை எல்லாம் மேற்கொண்டு இருக்கிறாரு, இதை மிகச்சிறப்பா இளைஞர்கள், குறிப்பாக இளைய சமுதாயம், பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக செய்யறாங்க. அதனால மிகச்சிறந்த முறையில நம்ம மாணவர்களை உருவாக்கணும்னு முதல் நாள் தொடங்கி ஒவ்வொரு நாளுமே நேற்று வரை இன்றைக்கு வரைக்கும் நினைவுபடுத்தி மாணவிகள் தயாரா இருக்காங்களா அப்படின்னு இளைய சமுதாயத்தை நன்னெறிப்படுத்தக்கூடிய பணியில உங்களை போன்ற சான்றோர்கள் இருக்கிறதுனாலதான் இன்று இந்த ஆசியாவு மாணவியும் சரி, தாரணியும் இவ்வளவு சிறப்பாக தேர்வு நேரத்துல அவங்க பேசுனது எனக்கே கொஞ்சம் பயமா இருந்தது. தேர்வு நேரத்துல அவங்க எப்படி பேச போறாங்க அப்படின்னு. ஆனா இவங்களை நன்னெறிப்படுத்திய பெருமை உங்களையே சாரும் ஐயா. அதனால இந்த மாதிரியான பணியை தொடர்ந்து நீங்க செய்யணும். மாணவிகள் 2 பேருமே மிகச்சிறப்பா பேசுனாங்க. உங்களுடைய 2 பேருடைய பின்னூட்டத்திற்கு பிறகு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. 2 பேருமே சமுதாய பார்வையில அதை கொண்டுட்டு வந்ததும், குன்றக்குடி அடிகளாருடைய பார்வையில பார்த்ததும், ஐயாவினுடைய நாளிதழ் அவங்க சொன்ன செய்தியை பார்த்ததும் கூட ஓகே, நாளைய தலைமுறை மிகச்சிறப்பாக செயல்படும். இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பேரை உருவாக்கிட்டா அடுத்தடுத்த தலைமுறைகளை மிக சிறப்பா கொண்டு போயிருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை, ஆசிரியரான முறையில ஒரு வகையான பெருமிதமும் நன்றி உணர்வும் எனக்கு இருக்குங்கய்யா. மாணவிகளுக்கு வாழ்த்துக்கள். இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு இல்லாம தொடர்ந்து இந்த பணியில வாசிக்கக்கூடிய பணியில நீங்க செல்லணும். இது முதல் படிக்கட்டு தான் நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க. இன்னும் தொட வேண்டிய உயரம் எவ்வளவோ இருக்கு. தொடர்ந்து வாசிங்க. அதுக்கு இந்த மாதிரியான சான்றோர்கள் நமக்கு எப்பயுமே துணை செய்வாங்க அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, நன்றி. மாணவியர் 2 நீங்கள் பெருமிதமும் மகிழ்ச்சியும் அடைந்தீர்கள். மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக நம்முடைய அமெரிக்காவிலிருந்து ஐயா இனியன் கோவிந்தராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். நல்லாசிரியர், ஏராளமான மாணவர்களை உருவாக்கியவர். இங்கே சில மாணவியர்களின் உரையை கண்டு அது குறித்து தனது கருத்துக்களை பகிர வருகிறார். வாங்க ஐயா. வணக்கம். இன்றைக்கு உரையாற்றிய செல்வி தாரணி, செல்வி ஆசியா பானு இருவருமே குன்றக்குடி அடிகளாருடைய கருத்துக்களை நிரல்பட எடுத்து சொன்னார்கள். நன்கு உள்வாங்கி கொண்டு பிறகு வெளிப்படுத்தினார்கள். வள்ளுவரே அதான சொல்லுகிறார், கற்றதை உணர விரித்துரைத்தல் என்பது ஒரு கலை. அதுல இருவருக்குமே அந்த திறமை வெளிப்படுகிறது. இன்னும் அவர்கள் வளர்த்து கொள்வார்கள். இந்த அவையில நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, போகிற போக்கிலே குன்றக்குடி அடிகளார் கருத்து என்று நம்முடைய ஆசியபானு ஒன்று சொன்னார்கள். ஒழுக்கக்கேடுகள் திடீரென தோன்றுவதில்லை என்று குன்றக்குடி அடிகளார் சொல்லுகிறார் என்று சொன்னார். இது எவ்வளவு பெரிய செய்தி என்பதை நான் அண்மையிலே இங்கே பார்த்தேன்.
ஒரு பதிவை கூட நான் விட்டிருந்தேன். அந்த மருத்துவர் திருப்பதி ஐயா கூட அதற்கு பின்னூட்டம் அளித்திருந்தார். ஒரு தேன் விற்கக்கூடிய கடை இங்க அமெரிக்காவிலே எங்க வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கிறது. அதுல விற்பனையாளரே கிடையாது. காலையிலிருந்து இரவு வரை அது மட்டும் திறந்தே கிடக்கின்றது. எல்லோரும் வந்து பணத்தை போட்டுவிட்டு தேன் வாங்கி செல்கிறார்கள். இது எத்தனை ஆண்டுகளாக நடக்கிறது? நான் 3 முறை அமெரிக்காவுக்கு வந்து விட்டேன் 2015 தொடர்ந்து நடக்கிறது. சரி, இப்ப இவர் கொண்டக்கூடிய என்ன சொன்னார்? ஒழுக்கக்கேடு திடீர் என்று தோன்றுவதில்லை. இந்த ஒழுக்கக்கேடு என்பதே பிறரை பார்த்து தோன்றுவது என்பது என்னுடைய கருத்து. நான் கல்லூரியில மனநல ஆலோசகராக இருக்கிறேன் இப்பொழுதும், வள்ளுவர் கல்லூரி கரூர். அங்கே ஒரு ஆசிரியர் வந்து, ஐயா என்னுடைய வகுப்புல மாணவர்கள் எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கிறார்களே, என்ன செய்வது என்று வருத்தப்பட்டார் ஒரு வணிகவியல் பேராசிரியர். நான் பிறகு ஒரு முறை அந்த வகுப்பில் சென்று பார்த்தேன், அங்கே பேசினேன். பிறகுதான் தெரிந்தது 40 குழந்தைகள் உள்ள அந்த வகுப்புல ஒரு 4 பேர்கள் பண்றக்கூடிய அட்டகாசத்தை மற்றவர்கள் சகித்துக் கொள்கிறார்கள், அல்லது அவர்களை ஒட்டி இவர்களும் பேசுகிறார்கள். பிறகு அவர்களை எடுத்து சொன்னேன், உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டு. நீங்க அந்த 4 பேர் கசம்சன்னு பேசிட்டு இருக்கிறாங்கன்னா அவர்களோடு பயணிக்க கூடாது. மாறாக இங்கே ஆசிரியர் வந்து கற்பிக்கின்றார், அதை நாம் காது கொடுத்து கேட்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கடப்பாடை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த 4 பேர் நன்கு தெரிந்து விடுவார்கள் என்பது போல அவர்களையும் வைத்துக் கொண்டே சொன்ன பிற்பாடு அடுத்த வகுப்பிலிருந்து அங்க அமைதி நிலவியது. எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இங்கே ஒருவர் கூட அந்த பணம் போடாமல் தேன் பாட்டில் எடுத்து செல்வது கிடையாது, பார்க்கிறார்கள். ஓஹோ, இங்கே ஒழுக்கமாக இருப்பது நம்முடைய பண்பாடு என்பதை உணர்ந்து கொள்கிறார்கள். எனவே அந்த சமுதாயம் குன்றக்குடி அடிகள நூல்களை பார்த்தால் பிழிவு என்ன தெரியுமா? சமுதாயம் ஒழுங்காக இருக்க வேண்டும், சமுதாயம் சீர்திருத்த வேண்டும், சமுதாயம் நக்கிர துணிச்சலோடு எதிர்த்து போராட வேண்டும் என்று சமுதாயத்தை பற்றி நிறைய சொல்லுவார். அந்த வகையில ஒரு அருமையான கருத்தை இருவருமே சொன்னார்கள். நிறைவாக நம்முடைய குழந்தைகள் ராமசாமி பாணியில நானும் இங்க ஒரு கருத்தை இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். அதாவது சில சமயத்துல நம்ம அதை குற்றத்தை குற்றமாக சொல்வது கிடையாது, அது பலருக்கும் அது தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குமே என்பதுதான். எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம சுட்டி காட்ட வேண்டும் அல்லவா? இங்கே எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள், எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள் என்று அசையப்பான் அவர்கள் சொன்னார்கள். அம்மா, நம்முடைய உணர்வை வெளிப்படுத்தும் போது உணர்வுக்கு பன்மை கிடையாது. என்னுடைய காதலை தெரிவிக்கிறேன் தான் சொல்ல வேண்டும் தவிர என்னுடைய காதல்களை தெரிவிக்கிறேன் என்று சொல்வது கிடையாது. உனக்கு என்னுடைய அன்பு என்று சொல்லாம தவிர அன்புகள் என்று சொல்வது கிடையாது. என்னுடைய இரங்கலை தெரிவிக்கிறேமே தவிர என்னுடைய இரங்கல்களை தெரிவிக்கிறேன் என்று சொல்வது மரபு அல்ல. எனவே நம்முடைய உணர்வுகளை தன்மையிலிருந்து வெளிப்படுத்தும் பொழுது, நன்கு கவனிக்கணும், தன்மையிலிருந்து நாம் பிறருக்கு வெளிப்படுத்தும் பொழுது இந்த உணர்வுகள் எப்போதுமே தமிழ்ல ஒருமையிலே குறிப்பது என்பது மரபு. அதனால எப்போதுமே அது என்ன காரணம்னா, அந்த ஆங்கிலேயர் மை பெஸ்ட் விஷஸ் என்று சொன்னாங்களா, அதை அப்படியே நாம் பார்த்து விட்டோம். ஓஹோ, பன்மையில சொல்வதுதான் சிறப்பு போல் இருக்கு, ஆனால் என்னுடைய வாழ்த்துகள் என்று சொல்கிறோம். வாழ்த்து என்று சொன்னாலே போதும், வாழ்த்துகள் தேவையில்லை. அன்பு, வாழ்த்து, பிறகு நன்றி, இதையெல்லாம் எப்பொழுதுமே அந்த ஒருமையில சொல்வது மரபு என்பதை சுட்டி காட்டுகிறேன். மிகச்சிறப்பான உரை, தொடர்ந்து இந்த நல்ல செயல் நடைபெறட்டும். வாழ்த்துகள். நன்றி இனியன் ஐயா, மிக்க நன்றி. ஒழுக்கம் குறித்தும் ஒழுக்கக்கேடு குறித்தும் நக்கீர துணிச்சல் என்ற ஒரு அருமையான சொல்லாடல் மிக முதன்முறையாக நான் கேட்டேன், மிக அருமையாக இருந்தது. உணர்வுகள் ஒருமையிலே தான் சொல்லப்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல கருத்து எங்களை போன்றவர்களுக்கு கூட முதன்முறையாக கேட்டது. எங்களை வழிநடத்திமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. இந்த அவையிலே நம்முடன் தனது மருத்துவ பணிகளுக்கு இடையிலே இணைந்திருக்கிறார் சுப திருப்பதி ஐயா அவர்கள் வெளியேறுவதற்கு முன் அவரது கருத்துக்களையும் கேட்க விரும்புகிறேன். பிறருக்கு பின்னர் வாய்ப்பு அளிக்கப்படும். ஒருவேளை அவருக்கு அழைப்பு வருமானால் நாம் அவருடைய பேச்சை இழக்க நேரிடும். எனவே அவரை அழைக்கிறேன். பாருங்கள் ஐயா. இல்ல நான் வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன். அவனோட பெரும்பாலும் உரைகளை கேட்டேன், மருத்துவமனையிலும் கேட்டேன், பயணத்திலும் கேட்டேன். இருவரும் நன்றாக உள்வாங்கி தங்களுடைய இந்த நூலை பற்றிய இந்த பகுதியை பற்றி நய உரைகளை சொன்னார்கள். திரு ஆசியா பானு, திரு தாரணி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்து, நன்றி. ஐயா சரிதானே? அந்த நூல்களை பற்றி சீரா ஐயா எப்பவுமே ஒரு
5 மணித்துளி நீங்க இதை பத்தி பேசிருங்க அந்த கட்டுரை. ஏன்னா நீங்களும் தொடர்ந்து இந்த மாணவரா பாடம் பயில்றீங்கன்னு எனக்கு ஒரு வழக்கம் போல ஆணையிடுவார் ஆணையர் எப்பவுமே. இதில் இந்த கட்டுரை பகுதியில் முடிவில் இறுதியில் அடிகளார் சொல்கிறார், வள்ளுவருக்கு உரை விரிக்கும் மாணாக்கர்களே வந்திருக்கிறார்கள், செயல் மாணாக்கர் இல்லை, வரலாறு படைக்கும் மாணாக்கர் இல்லை என்று திரைக்கதை சொல்கிறார். இன்று வந்த அந்த மாணவர்கள் உரை விரிக்கும் மாணாக்கர்கள் மட்டும் இல்லாமல் செயல் மாணாக்கர்களாகவும் வரலாறு படைக்கும் பின்பற்றும் மாணாக்கர்களும் விளங்க வேண்டும் என்று வேண்டுதலை இந்த பாடம் வந்து நம்ம அனைவருக்குமே அப்படிங்கிறது நாம் சொல்லிக்கொள்ளதான் வேண்டும். அடுத்தது நம் இனியன் ஐயா சொன்னார், இந்த காலத்தில் மக்கள் சமுதாயம் நல்லா இருக்கணும். அதற்கு இந்த கட்டுரையில் அடிகளார் அவர்கள் வாக்காளர் நாணயத்துக்கும் தரத்திற்கும் ஏற்ப தேர்ந்தெடுக்கப்பெறுவர்களுடைய தரமும் தகுதியும் அமையும். நம்ம எப்படி இருக்கமோ குடியாட்சி காலத்தில் அப்படித்தான் நமக்கு தலைவர்களும் ஆட்சியாளரும் கிடைப்பார்கள் என்பதனை நாம் வலியுறுத்தி கொள்ளவே தான் வேண்டும். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம நினைக்கிறோம், நம்ம என்ன மனச்சான்றோடு சொல்கிறேன், 2000 ரூபாய் பணம் வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு இப்படி ஆட்சியாளர் தான் கிடைப்பாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் திருப்பி நம்ம வலியுறுத்த வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதோடு முக்கியமா நான் சொல்லணும்னு நினைச்ச ஒரு செய்தி என்னென்றால், சகோதரி ராஷியாபான் அவர்கள் இந்த நூலை மட்டும் படிக்கவில்லை, நேற்று தினமணி கதிரவன் ஐயா படித்ததையும் படித்து சொன்னது மிக சிறப்பான ஒரு, அதை உண்மையாகவே நான் வியந்து ஏன்னா அதுதான் வேணும். இந்த கான்டெம்பரரி ரீடிங் அப்படின்னு சொல்றப்ப அதை ஒப்பிட்டு அந்த ஐயாவுடைய கட்டுரையும் இந்த கட்டுரையும் ஒப்பித்து ஐயாவும் வருகிறான் அந்த ஒரு நுண்ணறிவு இருக்கு பாத்தீங்களா, அது மிக மிக பாராட்டுதல் கூறியது. அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம கடையெல்லாம் பார்த்திருப்போம், இங்கு அரசியல் பேசாதீர்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க சில கடையெல்லாம். அரசியல் என்பதே ஒரு சங்கடத்துக்குள்ளாகும், ஒரு சச்சரவுக்குள்ளாகும் மாதிரி ஒரு தோற்றத்தை இன்று வரை உருவாக்கி இன்னும் மேலும் உருவாக்கி வந்து விட்டோம். ஆனால் அடிகளார் ரொம்ப முழுக்கமா சொல்றார், அரசியல் என்பது வாழும் முறை அல்லது வாழ்க்கையாகும், வே ஆஃப் லிவிங், வே ஆஃப் லைஃப். அது அப்படின்னு ரொம்ப இந்த கட்டுரை ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு, அரசியல் வந்து யாரும் ஒதுங்கக்கூடாது, வள்ளுவர் அரசியல் வாழ்வியலாக கருதி அதற்கு சமுதாய அறத்தை ஆதாரமாக அமைத்தார் என்று சொல்லி, வாழ்வியலில் ஈடுபட்டுள்ள எல்லோருக்கும் அரசியல் உரியது, பொதுவானது என்று அரசியல் அனைவருக்கும் வேண்டியதை வலியுறுத்தி இருக்கிறார் என்பதை சொல்லி சொல்ல வருகிறேன். மற்றவர்களும் நல்லா சொல்லிட்டாங்க எல்லாருமே. அடுத்தது ஒரு அருமையான பார்வை வைக்கிறாங்க. அந்த வரி தானாக முன் வந்து கொடுக்காமல் ஆட்சியாளர் கேட்டோ கொடுக்கும்போது என்ன ஆகும் என்றால், அவருக்கு உகந்த மாதிரி சில முறைப்பில் நடந்து ஊழலுக்கு வித்திடும் என்ற ஒரு பார்வையை ஆழமாக அடிகளார் வைத்திருக்கிறார். அடுத்தது வந்து இந்த மக்களுடைய பொருள் உடைமையை பர்சனல் ப்ராப்பர்ட்டி, பிரைவேட் ப்ராப்பர்ட்டி பிரிச்சது வந்து மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு இதுவாக நான் பார்க்கிறேன். அடுத்ததாக இந்த நாள்தோறும் நிலத்தின் பக்கம் வர்றவங்க தான் நிலம் உரிமைன்னு சொல்றது, வள்ளுவர் சொல்றதை எடுத்து சொல்றது நல்லா இருந்தது. அப்புறம் லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்குன்னு நம்ம சொல்றோம். அதை புறநானூறு வந்து அழகான ஒரு சொல்லை வந்து அடிகளார் நம்மளுக்கு கொடுக்கிறார். நன்னடை நல்கள் வேந்தற்கு கடன். நன்னடை நல்கள் அப்படிங்கிறது ஒரு லா அண்ட் ஆர்டரை வந்து ஒரு மென்மையாக ஒரு நல்ல சொல்லை நமக்கு அறிமுகம் செய்கிறார் புறநானூற்று வாயிலாக அடிகளார். அடுத்தது வந்து உலகத்துல ஹெல்த்ங்கிறத வந்து WHO என்ன சொல்லுதுன்னா, பிசிக்கல், மென்டல் அண்ட் சோசியல் வெல்பீயிங் சொல்லுது. அந்த சோசியல் வெல்பீயிங்க அடிகளார் சொல்றார், களிப்பை மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்புகள் நிறைய தேவை, மக்களுக்கு தேவை. அதற்கு என்னென்ன அமைப்புகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் இயற்றுபவர்களுக்கு என்ன தகுதி இருக்க வேண்டும் என்று வரையறை செய்கிறார். அடுத்தது வந்து ஒரு முக்கியமான செய்தியை, அந்த வர்ணாசிரம தர்மம் புறநானூற்றிலே கூறப்பட்டிருக்கிறது என்று எடுத்து சொல்லியிருக்கிறார். நாம் தமிழுக்கு அது இல்லை என்று சொல்லி வருகிறோம். ஆனால் அருமையான பாடலை சொல்கிறார், அதை நாம் இன்று கவனத்தில் கொள்ள வேண்டியது இருக்கிறது என்று சொல்லுகிறோம். அடுத்தது வந்து கல்வி என்பது
அரசு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்துறதுக்காக திருக்குறள் வாயிலாகவும் சில கருத்துக்களை சொல்கிறார். அடுத்ததாக இந்த இன்று ஒரு அடையாள அரசியலை நோக்கி நாம் போகிறோம். அடையாள அரசியல்னா ஒருத்தர் வந்தா சரியா போயிடும், இல்ல ஒருத்தர் ஆட்சி செய்தா சரியா போயிடும், ஒருத்தர் முகத்தை காமித்து. ஆனால் இந்த கட்டுரையை அவர் சொல்லுகிறார், தனி மனிதன் ஒருவன் எவ்வளவு திறமையா இருந்தாலும் ஆட்சி அமைக்க பத்தாது, அமைச்சரவை வேணும், அது ஒரு கூட்டு முயற்சி என்பதனை வலியுறுத்துவதும் முக்கியமான இது. அடுத்தது இந்த பாப்புலிஸ்டிக் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறத ஒரு அழகான சொல்லாடலை ஐயா அறிமுகப்படுத்துகிறார். சிறு சிறு நயப்புகள் சிறு சிறு நயப்புகள் அப்படிங்கிற ஒரு அருமையான சொல்லை நம்மளுக்கு சொல்கிறார். அடுத்தது இந்த PL 480 அப்படின்னு ஒரு இதை பத்தி பேசுறாரு. அது என்னன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் பப்ளிக் லா 480 என்று அந்த காலத்தில் கோதுமை ஏற்றுமதியில் நடந்த பின்விளைவுகளையும் ஊழலையும் பற்றி நாடு எப்படி சிதைந்தது என்று, அதற்கு பிறகு எப்படி பசுமை புரட்சி வந்தது என்றது இப்பதான் படித்தேன். இதை படித்ததுக்கு பிறகு அந்த PL 480 பற்றி இதை பற்றி கதிரவனை எனக்கு தெரியாது, நான் பிறக்க கூட இல்லை. கதிரவன் ஐயா பார்வர்கள் சொன்னார்கள் என்றால் நாங்களும் விளங்கிக் கொள்வோம். அதே மாதிரி பழகாமலேயே முகம் பார்க்காமலேயே ஒரு நட்பு அமைய முடியும் என்று சொல்கிறார். அதற்கு இந்த புலனமொழி நாம் இணைந்திருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் சாட்சி. நான் கோவிந்தராஜாவை பார்த்ததில்லை, அஷ்ரப் ஐயாவை பார்த்ததில்லை, கதிரவனையாவை பார்த்ததில்லை. ஆனால் நட்பு என்னமோ பல பிறவிகளில் அந்த நட்பு போல் ஒரு உணர்வு இருக்கிறது என்பதையும் சொல்லிட்டு, இன்னொன்னு ஒரு முக்கியமான சொல்றார், 4 மறைகள் ஒரு மறையை தாக்குகிறதா அப்படின்னு கேட்கிறார். திருவள்ளுவருக்கு ஒரு மறை அந்த 4 மறை சொல்லிட்டு கடைசியா சொல்றது ரொம்ப முக்கியமான, இந்த காலத்துல நீ காமன் சிவில் கோட் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வரணும்னு நினைக்கிற, யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டாரப்ப இவர் சொல்றார், சுதந்திரம் வாங்கும் பொழுது அந்தந்த சமயத்தினரும் இவங்களும் அவங்களுக்குள்ள கோட் வாங்கிட்டாங்க. தமிழர்கள் வள்ளுவம் சார்ந்து ஒரு சட்டத்தை வாங்கியிருக்க வேண்டும், நாம் எங்கோ தவறி இந்து என்ற சட்டத்திற்குள் ஆட்பட்டு விட்டோம் என்று சொல்வது இந்த காலத்தில் நாம் அனைவரும் கலந்து பேச வேண்டிய முக்கியமான தரவு என்று நான் நினைக்கிறேன். அது அடுத்தது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம், இந்த உடையை பத்தி சொல்றப்ப, அந்த அண்டிச்சியான செயல்பாடை சொல்றப்ப மூளைக்கெல்லாம் போயிட்டு வராது அப்படிங்கிறாங்க. அது ஐயா படித்தாரா உணர்ந்தாரா தெரியவில்லை. அது ஸ்பைனல் ரிஃப்ளெக்ஸ், அதாவது மூளைக்கு செல்லாமல் அந்த தண்டுவடத்திலே நடக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஸ். அதை எப்படி ஐயா விரித்துணைத்தார். உண்மையாக சொல்கிறேன், எனக்கு MBBS படிக்கிற வரைக்கும் எனக்கு தெரியாது, நியூரோசைன்ஸ் படிக்கிறப்ப தான் அதை பத்தி புரிஞ்சது. ஐயா அவ்வளவு விரிவா அதை பத்தி பேசியிருக்கிறாங்க. அடுத்தது, இன்று குடியாட்சியிலும் தலைவர்கள் முடியாட்சி மன்னர்கள் நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் 60 வருஷமா அதான் நடந்துகிட்டு இருக்குங்கிறது நம்மளுக்கு ஒரு சிக்கலாக தான் இருக்குது. அதனால் மற்றெல்லாம் தங்கைகள் சொல்லிவிட்டார்கள். இத்தோடு என்னுடைய பார்வையை 5 மணி 7 மணிக்கு ஐயா சொன்னதாக நான் முன்வைக்கிறேன். என் தங்கைகளுக்கு பாராட்டுகள். நாம் அனைவரும் பின்பற்றும் மாணவர்களாகவும் அதை செயல் மாணாக்களாகவும் இருப்போம், விருத்துரைக்கும் மாணாக்களாக மட்டும் இல்லாமல் என்று சொல்லி நன்றி. நன்றி டாக்டர், நன்றி. செயல் மாணாக்கர்களாக இருப்போம், செயலாளர்களாக இருப்போம் என்று சொன்னீர்கள், மிக அருமையாக இருந்தது. We get a government that we deserve என்று, in democracy we get a government that we deserve என்று சொல்வார்கள். அதை எடுத்து சொன்னீர்கள். அதே போல ஆப்சென்டி லேண்ட்லார்டிசம், அதை பத்தி எடுத்து சொன்னீங்க, ரொம்ப சிறப்பா இருந்தது. சிறு சிறு நயப்பு என்ற ஒரு அருமையான சொல்லாடலை சொன்னீங்க. PL 480 ஹேண்ட் டு ஷிஃப்ட் மவுத்னு சொல்லுவாங்க, ஷிஃப்ட் பிளேட்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல நமக்கு எப்போ கப்பல் வரும், எப்போ சாப்பாட்டுக்கு சோறு வரும் அப்படின்னு சொன்ன காலம் ஒன்று உண்டு. அதுக்கப்புறம் தான் MS சுவாமிநாதன், C சுப்ரமணியம் அவங்களுக்கெல்லாம் அந்த கிரெடிட் கோஸ் டு தோஸ் பீப்புள். அவங்க 2 பேருக்கு தான் அந்த பெருமை போகணும். பசுமை புரட்சி ஏற்பட்டது. அதுக்கு மேல PL 480 பத்தி எனக்கும் அதிகமா தெரியாது. மிக அருமையாக இருந்தது ஐயா உங்கள் உரை. வேறு எவரேனும் குறிப்பாக தங்களது கருத்துக்களை கூற விழைகிறீர்களா? கையை உயர்த்தவும். கிருஷ்ணபிரியா கவிஞர் ஒருத்தவங்க என்னுடைய அழைப்பு ஏற்று வந்திருக்காங்க. கிருஷ்ணபிரியா, நீங்க உங்க கருத்து சொல்ல விரும்புறீங்களா? வணக்கம் சார். வணக்கம் ஐயா. நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் பயணத்துல இருக்கேன், அதனாலதான் கை உயர்த்தாம இருந்தேன்.
கேக்குதுங்களா நான் பேசுறது கிளியரா? கேக்குதுங்கம்மா, சொல்லுங்க. ஆ, 2 மாணவிகளும் ரொம்ப அருமையா பேசுனாங்க. முதல்ல பேசின தாரணி வந்து ரொம்ப இலக்கியங்களை எல்லாம் மேற்கோள் காட்டி ரொம்ப சிறப்பான உரை. பிற அடுத்து பேசின ஆயிஷாவுடைய உரையும் ரொம்ப நல்லா இருந்தது. சிறப்பா தொடங்குனாங்க உரைய. நல்லா பேசுனாங்க. உண்மையாவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. மாணவிகள் மத்தியில இந்த அளவுக்கு ஒரு வாசிப்பு பயிற்சியும் அதை ஊக்குவிக்கிற கல்லூரியுடைய பேராசிரியர்களுக்கும் நான் இந்த சமயத்துல நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கதிரவன் ஐயா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்வுக்கான அழைப்புதல் எனக்கு அனுப்பிட்டே இருப்பாங்க. ஆனா என்னால எல்லா வாரமும் கலந்துக்க முடியறது இல்ல. இந்த வாரம் கலந்துகிட்டது உண்மையாவே ரொம்ப பயனுள்ள ஒரு நிகழ்வா நான் கருதுறேன். 2 மாணவிகளுக்கும் அந்த மாணவிகளை பங்கு பெற வைத்த கல்லூரி பேராசிரியர்களுக்கும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்தவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த கதிரவன் ஐயாவுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன். இதுல ஒரு முறை நானும் பேசணுங்கிற ஆவல் இருந்துகிட்டே இருக்கு. கூடிய விரைவில் அதை செய்யறதுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறேன். நன்றிங்க. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. மாணவர்கள் இன்னும் ஒரு 30-35 வாரங்களுக்கு மாணவர்கள் பேசுவார்கள். பின்னர் நம்ம எல்லாம் பேசலாம். குழந்தைவேல் ராமசாமி ஐயா கை உயர்த்தி இருக்கார்கள். வாங்க சார். ஐயா வணக்கம். பொறுத்தருங்க, ஏதோ காரணத்தினால ஒளித்தடியில இருந்து எடுக்கிறதுக்குள்ள கொஞ்சம் இதாச்சு. இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சி. நண்பர்கள், ஆர்வலர்கள் எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க. அது போல பேராசிரியர்கள் எல்லாரும் கருத்துக்கள் சொல்ல நான் கூர்ந்துதான் கவனிச்சுட்டு இருந்தேன். அதாவது குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல். அதனால இந்த இளவல்களுக்கு முதல்ல பாராட்டுக்கள். ஏன்னா தேர்வு நேரத்தை ஒதுக்கி அதுவும் கடினமான அந்த அடிகளாருடைய கட்டுரைகளை படித்து உள்வாங்கி நமக்கு எளிமையாக சொன்னதுக்கு அவங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. அவர்களை அறிமுகப்படுத்திய ஜமால் மஹூத் நிறுவனத்துக்கும் சரி, அவங்க ஒருங்கிணைப்பாளர் எல்லாருக்கும். அதே சமயத்துல அவங்க குரல்கள்ல இருந்து நிறைய மேற்கோள்கள்லாம் காட்டினாங்க, குரல்களுக்கு வெளியிலையும் காட்டினாங்க. அது குரல்ல இருந்தே அதுல நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததுதான் இளவல்களுக்கு தெரிய வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள். இந்த ஒளிப்பதிவை இந்த காணொலியை மீண்டும் அவங்க கேட்டு அந்த குரல்கள் இருக்கிற பிழைகளை திருத்தி கொண்டாக்க சிறப்பா இருக்கும். அதே மாதிரி அரசியல் வேறு அரசியல் வேறு, அந்த ஒலிப்புகளில் சற்று கூடுதல் கவனம் தேவை. குரல்களில் பல இடங்களில் அவர்கள் கொம்பை உடைத்து விட்டார்கள். அதனால அவர்கள் முழுமையாக அந்த குரல்களை மனனம் செய்யும் அளவுக்கு தகுதியை உடைய குரல்கள் என்பதையும் இதையெல்லாம் பார்த்து அவர்கள் மேலும் மேலும் உயர்ந்த இடங்களுக்கு, அவர் சொன்ன மாதிரி திருப்பதி ஐயா சொன்னார் பாத்தீங்களா, இளவர்கள் மாணவர்கள் ஒன்றும் பேசுபவர்கள் மட்டுமல்ல, வாழ்வியல் நெறிகளை கடைப்பிடிப்பவர்களாகவும் அவர்கள் இருந்து மற்றவர்களையும் அதற்காக வழிகாட்டணும் அப்படிங்கிறது அந்த இதுல இந்த குழுவினுடைய நோக்கமாக இருக்க இளவல்களை அறிமுகப்படுத்துறதுல மிகுந்த வெற்றி. தொடர்ந்து ஐயா சொன்ன மாதிரி இளவல்கள் பேசணும், அவர்களுக்கு நம்மளுடைய கருத்துக்களை வழங்கணும், அவர்கள் இது போல கருத்துக்களை இளவல்களையும் கொண்டு போய் பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு நன்றி கூறி, நிறைய பிழைகள் உள்ளன, அதை அவர்கள் திருத்தினால் ஒழிய அவர்களுக்கு திருத்துவதற்காக நாம் வழிகாட்டுவதற்காக இந்த காணொலி அவர்களுக்கு பகிர்ந்தால் பயனுள்ளதாக இருக்கும். மிக்க நன்றிங்க ஐயா. வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. உங்களது அறிவுரைகள் ஏற்றுக்கொள்ளப்படும், நல்ல முறையிலே நல்ல நோக்கத்துடன் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நம்புகிறேன். அடுத்ததாக வேறு எவரேனும் தங்களது கருத்துக்களை கூற விரும்புகிறீர்களா? சொல்லுங்கம்மா. வணக்கம் ஐயா, நான் முனைவர் கலையரசிங்க ஐயா, ஜமால் முகமது கல்லூரி உதவி பேராசிரியருங்க ஐயா. வணக்கம்மா, வாங்க ஐயா. எங்களது கல்லூரி மாணவிகள் இருவரும் பேசுற பேச்சு கேட்கும்போது ரொம்ப எப்படி சொல்றோன்னு தெரியல, ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஏற்கனவே விஜயமம் சொன்னது போல இப்ப கல்லூரியில தேர்வு நேரத்திலையும் இடையில இந்த மழை காலத்துல வர்ண பகவானுடைய அப்பப்ப போகக்கூடிய சில இடைஞ்சலுக்கு மத்தியிலையும் இந்த குழந்தைங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த ஆர்வம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நன்கு எங்களால உணர முடிகிறது. இது போல தொடர்ந்து எல்லா மாணவர்களுக்கும் இப்படி ஒரு புத்தாக்க பயிற்சியை கொடுக்கும்போது அவர்களுடைய வாழ்க்கையிலையும் சரி, அவங்க வளரக்கூடிய விதத்திலையும் சரி, மேன்மேலும் மேன்மை பெறுவதற்கு இது ஒரு நல்ல ஒரு முத்தாய்ப்பான ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறத சொல்லி தெரிய இன்னைக்குதான் முதல் முறையா நான் பாக்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு நேர்ந்தது. கேட்டு அதை மகிழ்ந்தேன். இப்படி எங்க கல்லூரி மாணவிகள் மட்டும் இல்லாம எல்லா மாணவர்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு சிறந்த வாய்ப்பு. இதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியையும் பாராட்டையும் வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா.
நன்றி அம்மா, நன்றி, மிக்க நன்றி. நீங்கள் குறிப்பிட்டதை போல ஜமால் முகமது கல்லூரி இதனை தொடங்கி வைக்கிறது. இதனை தொடர்ந்து ஏறத்தாழ 9 அல்லது 10 கல்வி நிறுவனங்கள், அவை பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள், கல்வி குழுமங்கள் என 10 நிறுவனங்கள் தங்களது மாணவ மாணவியர்களை இதிலே ஈடுபடுத்தி பேசுவதற்கும் நயவுரை ஆற்றுவதற்கும் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது முன் வந்திருக்கிறார்கள் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை நெருங்கி விட்டோம் என்று நினைக்கிறேன். வேறு எவரும் கருத்துக்களை சொல்லவில்லை என்ற இருக்கிறீங்களா யாரும்? இல்லை என்றால், இல்லை என்ற பட்சத்துல திருக்குறளின் ஒரு மிகப்பெரிய ஆளுமை, திருக்குறளை தனது வாழ்வின் ஒரு அங்கமாக ஆக்கி கொண்டவர், தான் ஒரு விலங்கியல் நிபுணராக இருப்பினும் கூட அதனை கடந்து திருக்குறளின் மீது தனது முழு கவனத்தையும் செலுத்தி அதற்காக அளப்பரிய தொண்டினை செய்து கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் அஷ்ரப் ஐயா அவர்களை தனது நிறைவுரையை கூறுமாறு அழைக்கிறேன். ஐயா வணக்கம். நான் கருத்துரை வழங்கதான் வந்து இருந்தேன். நீங்க நிறைவுரைன்னு சொல்லிட்டீங்க. அதனால சில கருத்துக்களை சொல்லிவிட்டு முதல்ல இருவருக்கும் ரொம்ப முக்கியம் பாராட்டுக்கள். ஏன்னா நான் படித்த கல்லூரி அது. இன்றும் மாணவர்கள் இப்படி ஒரு அருமையான சொற்பொழிவுலாம் தரத்துக்கு கருத்துக்களையும் பகிர்வதற்கு ஒரு வாய்ப்பு இந்த ஜூம் வழி, ஆன்லைன் வழி எழுதலாம். இல்லைன்னா ஒரு எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாரும் உட்காந்து கேட்க முடியாது. ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இளைய சமுதாயத்தினர் இது வரைக்கும் நம்ம நிபுணர்கள் பேசுறதுதான் கேட்டிருக்கோம் ஒவ்வொருத்தரும். ஆனா இது ஒரு உண்மையாவே யாருடைய ஐடியான்னு தெரியல, பாராட்ட வேண்டிய விஷயம். இதுல என்னன்னா இவங்களை நம்ம திருத்த முடியும். ஏதாவது சொல்லணும்னா கண்டிக்க முடியும், செய்ய முடியும். அவங்க திருத்தறதுக்கு நல்ல ஒரு மாணவர்கள், ஒரு சமுதாயத்தை உருவாக்க நல்ல வாய்ப்பு, அருமையான வாய்ப்பு. ஏன்னா இதுல பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்களும் முன் வந்து தயார் எடுத்துட்டு அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு பேசுறாங்க. நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம், நல்ல ஒரு முயற்சி. இதை நான் உண்மையாவே நல்லா மனமார்ந்து பாராட்டுகிறேன். இந்த முயற்சிக்கு மிக்க ஏன்னா 36 வாரங்களுக்கு புக் ஆயிடுச்சு ஏற்கனவே. இனிமேலாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அது ஒரு நல்ல ஒரு அருமையான முயற்சி. ஏன்னா மாணவர்கள் மத்தியில் இது விழிப்புணர்வு மட்டும் இல்லை, அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இப்போ அவை அறிதல், அவை அஞ்சாமை என்ற அதிகாரங்கள்லாம் திருக்குறள்ல இருக்குது. ஜூம் அஞ்சாமை, கூகுள் மீட் அஞ்சாமை அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இதுல உங்களுக்கு நல்லா இத்தனை பேர் மத்தியில தாராளமா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு ரூம்ல உட்காந்துட்டு தாராளமா சொற்பொழிவை பேசிடலாம். இது நல்ல ஒரு பிராக்டிஸ் கிரவுண்ட், நெட் பிராக்டிஸ் மாதிரி. இது ஒண்ணு முதல்ல சொல்லிடுறேன். தரணி, ஆசியா என்ற பேரை கேட்கும்போது ஆயிஷாங்கிற பேரு வருது. இது ஆயிஷா கிடையாது, ஆசியா. இவங்க 2 பேருக்கும் ஒண்ணு தரணி என்பது சமஸ்கிருத மொழி, இன்னொன்னு ஆசியா என்பது அரபா ஹீப்ருவான்னு தெரியல. பேர் வைத்துக் கொண்டால் அபூர்வமான பெயர் இருக்கும்போது அதன் பொருளை தெரிந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம். அது எதனால பேர் வச்சிருக்காங்க அப்படிங்கிற சில சொற்களுக்கு மல்டிபிள் மீனிங்ஸ் வரும். 2 பேரும் தெரிஞ்சுக்கணும். இதை பத்தி நான் ஃபர்தரா பேச விரும்பல. ஆனா எந்த பேர் இருந்தாலும் நமக்கு ஒரு பேர் வச்சாங்கன்னா அந்த பேருக்கு என்ன பொருள், இதையும் மிஞ்சி போனா எதன் அடிப்படையில் எனக்கு இந்த பேரை வச்சாங்க அப்படின்னு. இப்ப காந்தின்னு பேர் வச்சுட்டு நிறைய பேர் இந்த தமிழ்நாட்டுல அலையிறாங்க. எல்லாம் அனைத்தையும் திருட்டு பசங்க. நேருன்னு இருக்காரு, அவரும் பக்கா திருடன். இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அதனால பேர் எதுக்காக வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த பேருக்கு தகுந்தாப்புல நம்ம நடந்துக்க கத்துக்கணும். சரி, இப்போ நான் ஒரு 3 கருத்தையும் சொல்லிடுறேன். ஒண்ணு தரணி பேசினாங்களா, தரணின்னு நினைக்கிறேன். உலகிலேயே முதலில் சமயத்தின் அடிப்படை இல்லாமல் உருவாகிய நூல் திருக்குறள் அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னாங்க. சமய சார்பற்ற நீதிமொழி நூல் அப்படின்னு சொல்லி. இது சொல்றதுக்கு நல்லா இருக்கு, கைத்தட்டுறது நல்லா இருக்கு. ஆனா அப்படி கிடையாது. திருக்குறளுக்கு முன்பாக பல நூல்கள், நீதி அறநூல்கள் வந்துள்ளன உலகில். ஒண்ணு உதாரணத்தை எடுத்துன்னா கிரேக்க வரலாற்றில், இலக்கிய வரலாற்றில் அது அந்த இலக்கிய வரலாற்றில் நிறைய நீதிமொழிகள் அடங்கிய நூல்கள் உள்ள நீதிமொழி மேக்சிம்ஸ், குரட்பாக்கள் மாதிரி இருக்கிறது. பப்ளிலியஸ் சைரஸ் என்பவர் எழுதிய ஒரு 1100 பாக்களுடைய மேக்சிம்ஸ் அது ஒண்ணு.
அப்புறம் டெல்பிக் மேக்சிம்ஸ். டெல்பிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போலோ அந்த இடத்துல இந்த டெல்பியில மேக்சிம்ஸ்னு பொதுவாக கண்டுபிடிச்சாங்க. அது நம்மளோட ஆத்திச்சூடு மாதிரியே இருக்கும். ஆத்திச்சூடி 13ஆம் நூற்றாண்டு வந்தது. இது டெல்பிக் மேக்சிம்ஸ் பிசி, பிஃபோர் கிரைஸ்ட். அப்புறம் சீனால நிறைய நீதிமொழிகள் நூல்கள் இருக்குன்னு. அனலெக்ஸ், கன்ஃபியூஷியஸோட அனலெக்ஸ் 600 பிசி, கிறிஸ்து பிறப்பதற்கு 500-600 வருடங்களுக்கு முன்பு. அதுல சமய கருத்துக்கள், சமய நூல் அல்ல, நீதிமொழி கருத்துக்கள், அருமையான நீதி நூல் அனலெக்ஸ். அதுக்கு இன்னொரு பேர் லுன்யூ சைனீஸ்ல. அது மாதிரி நிறைய நூல்கள் இருக்குன்னு. அமுராபி கோட்ஸ். அப்புறம் அந்த பைபிள்ல வர இந்த ப்ராவர்ப்ஸ்ங்கிற புக்கு, இந்த ப்ராவர்ப்ஸ்ங்கிற புக்கு பைபிள்ல பின்னாடி சேர்த்துக்கிட்டாங்க. ஆனா அந்த ப்ராவர்ப்ஸ் வர்றதுக்கு காரணமே எஜிப்சியன் அமெனோபோப்ஸ்ல இருந்து காப்பி அடிச்சது, அதுக்கு முன்னாடி. அப்போ நீதிமொழிகளை அடங்கிய நூல்கள் இருந்துள்ளன. நிறைய நமக்கு தெரியாம அழிந்து போயிருக்க வாய்ப்பு உள்ளது. என திருக்குறள் என்றால் முதல் நூல் என்று சொல்வது சரியான கருத்தல்ல. ஒன்று. இரண்டாவது, திருக்குறளுக்கு முன்னாடி தமிழகத்தில் அரசியல் நூல்கள் இருந்துள்ளனவா அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னாங்க. இடையில அர்த்த சாஸ்திரத்தை பத்தியும் சொன்னாங்க. தமிழில இருந்ததற்கான அடையாளங்கள் இல்லை, இதுல ஒரு சந்தேகமே இல்லை. திருக்குறள் எடுத்தீங்கன்னா திருக்குறள் அரசியல் சார்ந்த கருத்துக்கள் தமிழ் மரபான புறத்திணையில் புறநானூறு, புறத்திணை கருத்துக்களும் வடமொழி சார்ந்த கருத்துக்களும் இது திருக்குறள் அடங்கி இருக்கின்றன. அது என்பது மறுக்கவே முடியாது. ஆனா வள்ளுவர் என்ன பண்றாருன்னா, சாஸ்திரங்களில் வரும் கருத்துக்களை பொதுப்பட கூறி பொதுமுறைப்படுத்திய பெருமை வள்ளுவருக்கு சாரும். அதுக்கு நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். நீங்க நான் சொல்ற போற அந்த கருத்தை வச்சுட்டு திருக்குறள்ல எந்த குறள் அப்படின்னு நீங்க சொல்லணும். யாராவது சொல்ல முடியுமான்னு பார்ப்போம். தர்மசூத்ரா, அப்பாஸ்தம்ப தர்மசூத்திரத்துல ஒரு இடத்துல வருது, எது அறம் எது தவறு என்பதற்கான ஒரு டெபினிஷன். அப்பாஸ்தம்பா சொல்றாரு, an activity that Aryas praise is righteous and an activity that they deplore, they condemned is unrighteous. அதே மாதிரி காமண்டாக்கியர் தன்னுடைய நூல்ல that is dharma, அதான் அறம், இது which when done is praised by ஆரியர்கள், அதுதான் தர்மம். அவங்க எதை கண்டம் பண்றாங்களோ அது அதர்மம் அப்படிங்கிறார். இப்படி ஒரு கருத்துடைய இந்த ஆரியர்கள் வார்த்தையை விட்டுருங்க. இந்த கருத்துடைய குரட்பா என்று எது என்று திருக்குறள்ல சொல்ல முடியுமா? அரண் வலியுறுத்தல்ல வருது. 40வது குறள், செயற்பாலதோறும் அரணே ஒருவருக்கு இயற்பாலதோறும் பழி. வள்ளுவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஆரியங்கிற வார்த்தையில எடுத்துறாரு, சுருக்கமா சொல்லியாரு, ஒருவன் செய்யத்தக்கது அறமே, விட்டுவிட தவிர்க்க வேண்டியது தீய செயல்கள், அதுதான் பழி. இது யார் சொல்லணும், யார் டிசைட் பண்ணணும் அப்படிங்கறதுல ஒண்ணும் கிடையாது வள்ளுவர். இது ஒரு நல்ல உதாரணம். நிறைய குரட்பாக்கள் திருக்குறள் இருக்குது. அது எப்படி ஒரு பொதுப்பட கூறி பொது உடைமைப்படுத்தியவர். அந்த நீதிமொழிகள்லாம் பிராமணருக்கோ சத்தியருக்கோ அப்படின்னு கிடையாது, அப்படியே பொதுவா சொல்ற கருத்துக்கும் நல்ல ஒரு உதாரணம் அது. ஆக அரசியல் கருத்துக்கள் உடைய நூல்கள் தமிழில் இருந்திருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. தமிழகம் ஒரு தீவு கிடையாது, இந்தியாவில் அடங்கிய ஒரு மாநிலம், ஒரு பகுதி. இதை நம்ம கவனத்துல வச்சுக்கணும். மூன்றாவது கருத்து, நான் வழக்கமா சொல்ற ஒரு கருத்து, இளைஞர்கள் தமிழை சொற்களை சரியாக உச்சரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் மாற்றிக்கொள்ள முடியும். முக்கியமா லகரம், 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 இது மூன்றுக்கும் இடையில வித்தியாசம் நிறைய தெரிஞ்சுக்கணும். எனக்கு தரணி அவங்களுக்கு லகரத்தை சரியாக உச்சரிக்க தெரியும். 2-3 வாடி நிறைய 4-5 தடவை சரியா சொன்னாங்க. ஆனா மறுபடியும் வழக்கம் போல லான்னு சொல்லிடுறாங்க. அது பழக்கமாயிடுச்சு. அதுல நல்ல கவனம் செலுத்தணும். நம்ம எவ்வளவு நல்ல அருமையான பேச்சாளராக இருந்தாலும் இது கவனிக்கப்படும் மற்றவர்களால். விளக்கு என்பதை விளக்குன்னு சொல்லக்கூடாது. விளக்குங்கிறது பொருள் வேறு, விளக்கு என்பது மெல்லங்கிறதுனா இப்போ கொஞ்சம் செம்மைப்படுத்தி மெல்லன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி ஒரு ரீசன்ட் டெவலப்மெண்ட். மெல்ல சொன்னா போதும், அப்படி மெல்ல சொன்னா போதும். மெல்ல அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை, நல்ல போதும், நல்ல அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. அது ஒரு ரீசன்ட் டெவலப்மெண்ட். அது ஏன் அப்படி ஆரம்பிச்சுன்னு தெரியல எனக்கு. அதனால இந்த
லா, லா இது மூணையும் குறிப்பா கவனிக்க வேண்டியது. நீங்களும் நல்லா அருமையா பேசுறீங்க. இந்த மூணையும் நல்லா கவனிச்சிட்டீங்கன்னா சுலபம். உங்களை மிஞ்சறதுக்கு யாருமே கிடையாது. கருத்தளவில் நிறைய கருத்துக்கள் இருக்கிறது, உங்களால பேச முடியும். மேலும் மேலும் நீங்க மேம்பட்டு பல நூல்களை கற்று, திருக்குறள் மற்றும் கூடாது, மற்ற தமிழ் இலக்கியங்கள், மற்ற இந்திய நீதி நூல்கள், அறநூல்கள், உலகளாவிய ஒரு சில கருத்துக்களையும் படித்துக் கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் கான்டெக்ட் சொல்லுவாங்களே ஆங்கிலத்துல ஒண்ணு, திங்க் குளோபலி, ஆக்ட் லோக்கலி. ரொம்ப முக்கியமான விஷயம். எப்பயுமே திங்க் குளோபலி, ஆக்ட் லோக்கலி. அப்போ நம்மளோட பொசிஷன் நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கும். இந்த சில கருத்துக்களை சொல்லிட்டு எனக்கு முடிவுரை தர வாய்ப்பளித்த ஐயா கதிரவன் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி என்னுடைய முடிவுரையை முடிக்கிறேன். நன்றி. நன்றி டாக்டர் அஷ்ரப். உங்களது நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள் அவர்களுக்கு மென்மேலும் ஊக்கத்தை தரும். முதல் கருத்தாக நீங்க சொன்னீங்க 3, அதாவது அறம் சார்ந்த சமயம் சாராத நூல்கள் திருக்குறளுக்கு முன்னர் நிறைய இருக்குன்னு சொல்லி கிரேக்கத்தையும் தென் மேக்சிம்ஸ் டெஃபிக் அண்ட் அனலெக்ஸ் 3 சொன்னீங்க. ஆனால் அந்த பெண்களுடைய தவறாக நான் இதை கருத மாட்டேன். ஏனென்றால் அடிகளார் சொன்ன வரிகளை அவர்கள் அப்படியே தான் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார்கள். நான் கூட அந்த வரியை இன்று படித்தேன். அவரும் அதே தான் சொல்லியிருக்கிறார். உலகத்திலேயே முதல் சமய சார்பற்ற ஒரு நூலாக, அறம் சார்ந்த நூலாக திருக்குறள் விளங்குகிறதுன்னு பதிவு பண்ணியிருக்காரு. அதை தான் எடுத்து பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி மிகச்சிறப்பான வாழ்த்து ஐயா. உங்களுடைய வாழ்த்துக்கள் அவர்களை மென்மேலும் மேலும் உயர்ந்த இடத்துக்கு அழைத்து செல்லும் என்பதிலே எந்தவித ஐயத்துக்கு இடமில்லை. நன்றி, மிக்க நன்றி. நிறைவாக சக்கரபாணி ஐயா அவர்கள் நன்றி உரை கூற வருவார். அழைக்கிறேன். நிகழ்வில் இணைந்துள்ள அனைவருக்கும் மீண்டும் எனது பணிவான வணக்கம். வணக்கங்கள் அல்ல, வணக்கம். இன்றைய நிகழ்வில் உரையாற்றிய மாணவிகள் தாரணி மற்றும் ஆசியா பானு இருவருக்கும் பாராட்டும் வாழ்த்தும். அவர்களுடைய உரைகளை கேட்கும்போது உண்மையிலேயே அஷ்ரப் ஐயா சொன்னது போல இது நல்லதொரு வாய்ப்பு, நல்லதொரு தளம். அவர்கள் பேசுவதற்கு, அவர்கள் சிந்தனையை தலைமாற்றுவதற்கும் மட்டுமல்ல, இந்த நிகழ்வில் இணைந்துள்ள பல அறிஞர் பெருமக்கள் நாம் அறியாத பல தரவுகளை இங்கே நமக்காக வழங்குகிறார்கள். அவர்களது தனிப்பட்ட கருத்துக்களையும் நம்மால் அறிய முடிகிறது. ஐயா மருத்துவர் திருப்பதி ஐயா போன்ற தனித்துறையை சார்ந்த பல செய்திகளையும் நமக்கு இங்கே தருவதனால் பல செய்திகளை நம்மால் அறிய முடியும். தொடர்ந்து தங்களது நண்பர்களையும் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுமாறு நீங்கள் அழைத்தீர்கள் என்றால் அது மிக நலம் பயக்கும். எதிர்கால சமூகமும் நன்கு நல்ல பாதையிலே செல்லும் என்பது உறுதி. இந்த இருவரின் உரையை தொடர்ந்து இங்கே கருத்துக்களை பகிர்ந்த அனைத்து அறிஞர் பெருமக்களுக்கும் 3 அமைப்புகளின் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கல்லூரி நிர்வாகத்தை சேர்ந்த முனைவர் இஸ்மாயில் மற்றும் முனைவர் விஜயலட்சுமி இருவருக்கும் தனிப்பட்ட விதத்திலே எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முனைவர் கோவிந்தராஜ் ஐயா இந்த ஒழுக்கக்கேடு பற்றி சொன்ன போது பல நண்பர்கள் அதை சொல்ல நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நான் வெளிநாடு சென்ற அனுபவம் எனக்கு இல்லை. இருந்தாலும் சிங்கப்பூர் அல்லது மற்ற நாடுகளில் தனது ஒழுக்கங்களை அங்கு உள்ள ஒழுக்கத்திற்கு ஈடாக பழகிவிட்டு இங்கே வரும் பொழுது அந்த ஒழுக்கங்களையே இது கேடாக இங்க பயன்படுத்துவதாக பலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். நிச்சயமாக ஒரு இடத்தில் தூய்மை இருக்கும் பொழுது அங்கு அந்த தூய்மையை கெடுப்பதற்கு நாம் சற்றே தயங்குவோம். அல்லது அந்த தூய்மை இல்லாவிடில் இங்க எத்தனையோ குப்பைகள் கிடக்குது, அதுல நானும் ஒரு குப்பையை போட்டு போறேன் அப்படின்ற மாதிரிதான் இருப்போம். அது ஐயா சொன்ன போது அது நினைவுக்கு வந்தது. திருப்பதி ஐயா வழக்கம் போலவே
தொகுத்து சொல்றேன்னு சொல்லிட்டு சில விடுபட்ட கருத்துக்களை ஒரு அழகாக கோர்த்து சொன்னார். அதில் அரசியல் வாழ்வியல் முறை, வாழும் முறை, அரசியலை பத்தியே பேசக்கூடாது, அது சாக்கடை அப்படின்னு எல்லாரும் ஒதுங்கிறது இல்லாம இப்படி இருக்கணும்னு குன்றக்குடி அடிகளார் சொன்னதாக சொன்னார். அது போன்ற பல நல்ல கருத்துக்களை, விடுபட்ட கருத்துக்களை நமக்காக பகிர்ந்தளித்தார். என்னை போல இந்த கட்டுரைகளை படிக்காதவர்களுக்கு இதெல்லாம் சிறப்பான செய்திகளாக அமைந்தது. அவரை தொடர்ந்து பேசிய திருமதி கிருஷ்ணபிரியா, முனைவர் கலையரசி, அனைவருக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக அஷ்ரஃப் ஐயா தனது நிறைவுரையை வழங்கினார்கள். ஐயாவிடம் நிறைய சொத்துக்கள் உள்ளது, அதை அவர் பகிரவும் தயங்குவதில்லை, அதை நாம் தான் கையேந்தி பெற்றுக்கொண்டே இருக்கிறோம் என்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஐயா, இந்த இளைஞர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்கியது என்னவோ சீரா ஐயாவின் எண்ணம் தான். அதை அவர் முதலில் சொன்னவுடன் அனைவருமே வழிமொழிந்தோம். நிச்சயமாகவே இந்த இளைஞர்களை இந்த சிந்தனைகளின் பக்கம் திரும்புவது மட்டுமல்ல, இது திருப்பியதே 50% வெற்றி பெற்றதாக நினைக்கிறோம். மாணவர்கள் அல்லது இக்கால இளைஞர்கள் இந்த கருத்துக்களை, அறக்கருத்துக்களை பேசும்போதே இந்த அளவுக்கு நல்ல பெயர் கிடைக்கிறதே என்று நினைத்து அந்த அறக்கருத்துக்களை வாழ்வியல் முறையாக கொள்ளும் போது இன்னும் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அவர்கள் உள்ளத்தில் நல்ல ஒரு விதையை இது விதைக்கும் என்பதில் ஐயமில்லை. இன்றைய நிகழ்வு மிக சிறப்பாக அமைந்தது. அதற்கு காரணமான அனைத்து நெஞ்சங்களுக்கும் 3 அமைப்புகளின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமாக இந்த நிகழ்வை நமக்காக இயக்கி வரும் திரு சுரேஷ் அவர்கள், இந்த ஜூம் செயலியை நமக்காக இயக்கி வரும் திரு சுரேஷ் அவர்களுக்கும், இதை நெறிப்படுத்தி வரும் வழக்கம் ஒவ்வொரு வாரமும் நெறிப்படுத்தி வரும் திரு கதிரவன் ஐயா அவர்களுக்கும் சிறப்பான நன்றிகள். இதில் கலந்து கொண்ட அனைத்து நெஞ்சங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி நன்றியுரை நிறைவு செய்கிறேன். நன்றி.